வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை அடிக்கடி சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது ஒரு மிக முக்கியமான வழக்கை உயர்நீதிமன்றம் தானே முன்வந்து எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை? தமிழை வழக்காடு மொழி ஆக்க வேண்டும் என்று 4-5 வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி நீதிமன்ற வளாகத்துக்குள் நீதியரசர்களுடைய சேம்பருக்குள் நீதியரசர்களுடைய நீதிமன்ற அறைக்குள்ளே செல்கிறார்கள். அதேபோல மதுரையில் ஹெல்மெட் போடக்கூடாது என்று ஹெல்மெட் கட்டாயமாக வலியுறுத்தி ஒரு சட்டம் கொண்டு போது மதுரை உயர்நீதிமன்றக்கூடிய வழக்கறிஞர்கள் ஹெல்மெட் அணியாமலே சென்று ஊர்வலமாக சென்று அதற்கான கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அது ஒரு கண்டெம்டாக வருகிறது. நீதிமன்றத்தில் அடிக்கடி கண்டெம்ட் வருகிறது. வழக்கறிஞர்கள் மீதே பல வழக்குகள் பாய வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு கவுல் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இருக்கக்கூடிய பாதுகாப்பு போதுமானதா இருக்கிறதா? உயர்நீதிமன்றத்தில் வளாகத்துக்குள் இருந்த ஒரு விஷயம், வராண்டாக்குள் இருந்த விஷயம் சேம்பருக்கு வந்துவிட்டது, நீதிமன்ற அறைகளுக்குள்ளே விசாரணை அறைக்குள்ளே வந்துவிட்டது. நீதிபதிகளுக்கு போதிய பாதுகாப்பு இருக்கிறதா? பாதுகாப்பு அதிகரிப்பதற்கு என்ன வழி மேற்கொண்டிருக்கிறீர்கள்? மத்திய தொழில் பாதுகாப்படையை கொண்டு வரலாமா? உங்களுடைய நிலைமை என மத்திய மாநில அரசுகளிடம் கருத்து கேட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்று நீதிமன்றம் கருதி இருக்கிறது. யாரிடமிருந்து பாதுகாப்பு? தீவிரவாதிகளிடம் இருந்தா, பயங்கரவாதிகளிடம் இருந்தா? ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது என்று நீதிபதிகளே ஃபீல் பண்ணக்கூடிய கருதக்கூடிய அளவு காரணமாக இருக்கக்கூடிய நீதிமன்ற சூழல் என்ன? இந்த மத்திய தொழில் பாதுகாப்படை ஒருவேளை அமல்படுத்தப்பட்டால், உச்சநீதிமன்றத்தில் இருப்பது போல அமல்படுத்தப்பட்டால் இது ஒரு புதிய தீர்வாக இருக்குமா அல்லது ஒரு புதிய பிரச்சனையாக உருவெடுக்குமா? இவைதான் இன்றைய விவாத பொருளாக மாறி இருக்கின்றன. இந்த விவாதத்தில் இன்றைய நிகழ்ச்சி நம்முடைய ஓய்வற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு சித்தன் நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு யானை ராஜேந்திரன் நம்முடைய இருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திரு அமல்ராஜ் அவர்கள் பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் திரு அமல்ராஜ் நம்முடைய இருக்கார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு அறிவழகன் நம்முடைய இருக்கிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல ஓய்வற்ற நீதியரசர் திரு ஜெகதீசன் நம்முடைய இருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு யானை ராஜேந்திரன் விவாதம் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இப்படி ஒரு பாதுகாப்பு தேவை, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சொல்லி நீங்க ஒரு வழக்கு போட்டீங்க. அதோட விசாரணை நடந்திருக்கு. நவம்பர் மாதத்துக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே அறிமுறையில் குறிப்பிட்டது போல சென்னைக்கு ஒரு தனியா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு தனியா ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தலோ ஒரு பாதுகாப்பற்ற தன்மையோ கிடையாது. சென்னை தமிழக காவல்துறை சரியான பாதுகாப்பு 2 இடத்தையும் கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த பாதுகாப்பு வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது? யார்கிட்ட இந்த பாதுகாப்பை கேட்கறீங்க? கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனா நான் தெளிவா சொல்றேன், நீதித்துறைங்கிறது உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் தலைமை இடம். அந்த இடத்துல வழக்காடிகளும் வழக்கறிஞர்களும் தங்கள் கருத்தை தெளிவா சொல்லணும். அதுக்கு வேண்டிய சூழ்நிலை வரணும். ஆனா அங்க உள்ள போராட்டம் பண்றதோ அல்லது உள்ள அந்த நீதியரசர்களை எதிர்த்து கேட்பதோ, அங்கு உள்ள கோஷ்டம் போடுறதோ, இது எந்த விதத்திலையும் அனுமதிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கடைசி நிலை நீதித்துறை தான். இதெல்லாம் செய்யறது யாரு? செய்யறது சில வழக்கறிஞர்கள். இவ்வளவு பெரிய உயர்நீதிமன்றம், சர்வ வல்லமை படைத்த உயர்நீதிமன்றம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பக்கூடிய உயர்நீதிமன்றம், தினம் ஒரு IAS IPS ஆபீசரை கூண்டில் ஏற்றக்கூடிய அதிகாரம் படைத்த நீதிமன்றம், சில வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதா? நிச்சயமா சொல்றேன். ஆர்மியில ஒரே ஒரு செக்ஷன் 10+1 இவங்க 500 பேரை அடக்க முடியும். அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கு. அதை போல சில வழக்கறிஞர்கள் செய்யக்கூடிய குறும்புத்தனத்தை எல்லா வழக்கறிஞர்களும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அதுக்காக அவங்களுக்கு எதிர்த்து அவங்க போராடவும் முடியல. அவங்க தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு தான் வராங்களே ஒழிய இது மாதிரி இப்ப தமிழ் வேணுங்கிறாங்க. தமிழ் வேணும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய குறும்பு செய்யக்கூடிய சில வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள யானை ராஜேந்திரனால கட்டுப்படுத்த முடியாம இருக்கலாம், நீதியரசர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதா நான் கேட்கிறேன். முடியலையே. ஏன்னா இப்ப நீதியரசர்கள்லாம் நீதியை தான் வழங்க முடியும், சட்டத்தை தான் வழங்க முடியும். இது மாதிரி குறும்புத்தனம் பண்றவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு அவங்க நிக்க முடியாது. அதுக்கு சட்டம் தான், சட்டப்படி தான் அவங்க நடத்த முடியும். அதை சட்டப்படி நடத்துறப்ப வேறு விதமான தொல்லைகள் வர்றதுனால பாதுகாப்பு கொடுப்போம். பாதுகாப்பு கொடுக்கிறது வேறு விதமான அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இவங்க இறங்கி போய் நிறுத்தி அவங்களை தடுக்க முடியாது. நீங்க இது மாதிரி போக முடியாது, காரிடார்ல வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க வேலை அது இல்ல. இந்த கோர்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த தமிழ்நாடு அரசு. இந்த தமிழ்நாடு அரசே தன்னுடைய ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணிருக்கு உயர்நீதிமன்றத்துக்கு. அதுல எங்களால இந்த வழக்கறிஞர்களை அடக்க முடியல, அவங்க வரம்பு மீறி நடக்கிறாங்க, எங்க சொல்லுக்கு வழி இல்ல, அதனால எங்களால பாதுகாக்க முடியாதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரே கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருக்கிறாரு. நான் நீதியரசர் திரு ஜெகதீஷ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன்.
இப்ப நான் ஏற்கனவே கேட்டது போல இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த ஒரு நீதித்துறையினால ஒரு சில வழக்குகளை கட்டுப்படுத்த முடியலன்னா ஏற்கும்படியா இருக்கா? வழக்கறிஞர்கள் மற்ற இடங்களில் அத்துமீறும் போது, சட்டத்தை மதிக்காமல் செயல்படும் போது, அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வழக்கும் வரும்போது அதை கண்டும் காணாமல் இருந்துவிட்ட நீதித்துறை இன்று தங்கள் மீதே இந்த குறும்புத்தனம் பாய்கிறது என்கும் போது மிகப்பெரிய வேதனையில் தவிக்கிறதா? அதே இல்ல, கண்டும் காணாமல் இருந்ததுன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அது வெளியே எங்கே நடந்ததுன்னாக்கா வெளியே என்ன நடந்துச்சு அப்படின்றது இவங்க வந்துட்டு இப்ப வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா கூட்டமா வந்துடுறாங்க. ஒரு கூட்டமா வரும்போது இவங்களால தடுக்க முடியல. அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இப்ப 2 பேர்த்து மேல எடுத்திருக்காங்க கண்டெம்ட். அந்த மாதிரி யாரை ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அவங்க பேர்ல மாத்திரம் எடுத்தோம் அப்படின்னாக்கா மற்றவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இப்ப மதுரையில இருந்து வந்தாங்க, ஒரு 5 பஸ்ல வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், பேப்பர்ல பாத்தீங்க. அந்த மாதிரி கூட்டமா வந்து கலாட்டா பண்ணும்போது என்னத்தை பண்றதுங்கிறது தான். அப்ப நீதி ஜட்ஜிங்க மாத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதே நிலைமைய இதே மாதிரியான பதில தமிழக அரசோ மத்திய அரசோ ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களோ சொன்னா சரியா இருக்குமா? நிறைய பேர் வந்தாங்க, ஒரே பிரச்சனையா போச்சுங்க, 5 பஸ்ல வந்தாங்க, எல்லாம் அடிதடியாகி போச்சுங்க, எங்களால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல, சரியா இருக்குமா? இதை கட்டுப்படுத்தக்கூடிய சட்ட அதிகாரம் இருப்பது உங்கள்கிட்ட தானே? இல்ல, சட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னாக்கா நாங்க இப்ப வந்துட்டு கண்டெம்ட் இஷ்யூ பண்றோம்னு வச்சுக்கோங்க, பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவன் போலீஸ்காரர் தானே புடிச்சிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணோம். ஆமா, காவல்துறை நடவடிக்கை நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்களா கேள்வி. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து பல வழக்கறிஞர் மேல கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இன்னைக்கு இருக்கின்ற பிராக்டிஸ் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது இருக்கின்றன. அவங்க மேல கடுமையான நடவடிக்கை இருக்குதா? இவர் ஏன் கைது பண்ணல, அவர் ஏன் கைது பண்ணலன்னு கேட்கக்கூடிய நீதிமன்றம் நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் மேல நிறைய பேர் மேல கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, இவங்க எப்படி வெளியில நடமாடுறாங்க கேள்வி எழுப்புறது இல்லையே. அந்த இடத்துல நான் உங்களோட ஒத்துக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு நீதிமன்றமே வளர்த்து விட்ட ஒரு குறைபாடுன்னு தான் சொல்லுவேன் நான். இப்ப இருக்கிற ஜட்ஜஸ் வந்து சிலர் வக்கீலுக்கு பேர்ல ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எடுத்தாக்கா என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கறது ஒரு இதுல ஒரு சாரார் வழக்கறிஞர்களை தூண்டி விட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது வெளிப்படையா தெரியும். உடன்படுறேன்னு சொல்லி சொல்றீங்க. நான் திரு அமல்ராஜ் கேட்க விரும்புறேன். பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் பதிவு செய்யக்கூடிய இடம் மட்டும் இல்ல, வழக்கறிஞர்கள் சரியான விதத்தில் செயல்படுறாங்களான்னு பார்வையிட வேண்டிய, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் பெற்ற ஒரு ஜுடிஷியரி அமைப்பு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீதிபதிகள் உங்க கண்ணு முன்னாடி திரு ஜெகதீசன் சொல்றாரு, வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது நீதிபதிகள் சொல்றதெல்லாம் பாக்குறீங்க. வழக்கறிஞர்கள் கூட்டமா வந்துட்டு போறாங்க, கண்கூடா பாக்குறீங்க. யார் யார் வர்றாங்கன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், சித்தனன் தெரியாம இருக்கலாம், இந்த வழக்கறிஞர்கள் சங்கங்களுக்கும் பார் கவுன்சிலுக்கும் தெரியாம இருக்கவே முடியாது. அப்படி அத்துமீறி சட்டத்தை மதிக்காமல் நடக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒருத்தர் மேல நீங்க நடவடிக்கை சொல்லுங்க. நீங்க முதல்ல பார் கவுன்சில் என்னன்னா, 1961 அட்வொகேட் ஆக்ட் பிரகாரம் இந்திய பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டு இந்திய பார் கவுன்சில் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஸ்டேட் பார் கவுன்சில் இயங்குகிறது. இந்த ஸ்டேட் பார் கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் பார் கவுன்சில் என்னன்னா, ஒரு அட்வொகேட்டை என்ரோல் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெல்ஃபேரை பாக்குறது, அவங்க மேல இது போல ஒரு தவறு செய்கின்ற பட்சத்தில் எனி கம்ப்ளைண்ட் அண்ட் ரிசிப்ட் ஆஃப் தி எனி கம்ப்ளைண்ட்னா அதை நாங்க வந்து அந்த பர்டிகுலர் அட்வொகேட்டுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி அவங்கள எக்ஸ்பிளேஷன் வாங்கி அதுல ஏதாவது அந்த மிஸ்கான்டக்ட், அதாவது செக்ஷன் 35 ஆஃப் தி அட்வொகேட் ஆக்ட் பிரகாரம் மிஸ்கான்டக்ட் இருந்தாதான் ஒரு பார் கவுன்சில் வந்து அவங்கள வந்து ஒரு தண்டிக்கப்பட முடியும். அது 3 விதமான தண்டனை. உங்களுடைய பார் கவுன்சிலுடைய தலைவர் திரு செல்வம் அவர்கள் கடந்த முறை இந்த நிகழ்ச்சியில பேசும்போது அவரே சொன்னார், பார் கவுன்சில் அலுவலகம் தாக்கப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒரு சங்கத்துக்கு வந்து அனுமதி எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 வழக்குகள் சண்டை வரும்போது பார் கவுன்சில் அலுவலகம் தாக்கப்பட்டது. தாக்குனவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அப்படியே இருக்கேன், அப்படியே வெளியிட போறேன் பாத்துக்கங்கன்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்ட மாதிரி தெரியல. பார் கவுன்சில் அலுவலகம் தாக்கப்பட்ட போது எந்த கம்ப்ளைண்ட் உங்கள்ட்ட வரணும் காத்திருக்கீங்க, எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கணும் காத்திருக்கீங்க? பார் கவுன்சில் அட்டாக் பண்றது வந்து வேற விஷயம். ஏன்னா அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான டிவி ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேட்டாவே இங்கிலாந்து இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார் கவுன்சில யாரு அட்டாக் பண்ணாங்களோ, எந்தெந்த அட்வொகேட் அதை தாக்கினாங்களோ அதற்கான கோப்புகளை சரிபார்த்து, அந்த படங்களை சரிபார்த்து அந்தந்த வழக்கறிஞர்களுக்கு நாங்க முறையா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். இந்நேரம் அவங்க வீட்டுல இருந்து நோட்டீஸ் எல்லாம் போய் சேர்ந்திருக்கோம். அப்படி நோட்டீஸ் அனுப்புற விதத்துல அவங்களுக்கு
அவங்களுக்கு அது கிடைச்ச பிறகு அவங்க அதுக்கான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்து அந்த விளக்கத்தை தெரியும். தாக்குதல் சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு மேல இருக்கும். முந்தானேத்து நடந்த தாக்குதல் சம்பவம் கிடையாது. நான் சொல்றது வேற ஒரு பிரச்சனை வந்தபோது ஒரு சங்கத்துக்கு திரு பிரபாகரன் தலைமையிலான ஒரு சங்கத்துக்கு அனுமதி கொடுத்தது எப்படி செல்லும் சொல்லி போட்டு வரும்போது அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போய் எல்லாம் தூக்கப்பட்டு அடுத்த கட்டம் இல்ல. இப்ப நீங்க இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். நீங்க சொல்றீங்க அதாவது ஹவு சீரியஸ் அபௌட் திஸ் அப்படினா நீங்க இந்த பிசினஸ்ல எவ்வளவு சீரியஸா யூ ஆர் அப்படிங்கிறது காட்டுது. இது இது அட்வொகேட் இஷ்யூ. இது பார் கவுன்சில் ஏதோ தனிப்பட்ட யாருக்கும் சொந்தமானது இல்ல. இந்திய தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற 80,000 வழக்கறிஞருக்கான சொந்தமான இடம் தான் பார் கவுன்சில். அந்த பார் கவுன்சில் வழக்கறிஞர்களால் தாக்கப்படும் போது அவர்களை யாராரு என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பதை நினைக்கிறேன். என்னோட எல்லாரும் பார் அசோசியேஷன் வெல்ஃபேர் மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். பார் கவுன்சில் வெறும் வெல்ஃபேர் பார்க்க முடியாது. நீங்க வெல்ஃபேர் பார்க்காது. பார் கவுன்சில் தான் வெல்ஃபேர் ஆஃப் தி அட்வொகேட். அதுதான் சொல்றேன். நீங்க வெல்ஃபேர் பார்க்க வெல்ஃபேர் மட்டும் பார்க்க முடியாது. அதை தாண்டி நீங்க உங்க பார்ல பதிவு பண்ணக்கூடிய வழக்கறிஞர் அவங்களுடைய கான்டாக்ட் சரியா இருக்காங்க பார்க்கக்கூடிய கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு சட்டப்படி உரிய தகவல் அனுப்பி அதற்கு பெற்று அதுக்கு பிறகுதான் பார் கவுன்சில் ஸ்டேச்சுரி பாடி இதை தான் மட்டும் எடுத்து இவர் போட்டோல பார்த்துட்டு இவங்க இமிடியேட்டா ரிமூவ் பண்ணு சொல்ல முடியாது. அந்த அதிகாரம் பார் கவுன்சில் இல்ல. எங்களுக்கு ஆக்ட் என்னதோ அதுதான் நாங்க செயல்பட ஒரு வழக்கறிஞரை பதிவு செய்வதற்கும் நீக்குவதற்குமான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? பார் கவுன்சில் தான் உண்டு. அப்புறம் நீங்க யாருக்கா காத்துட்டு இருக்கீங்க? இல்லையா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் கூட பார்க்கு தான் ரெஃபர் பண்ணுது. அவங்க நீக்குறதுல யாரையும் இல்ல அதான் சொல்றேன். நீங்க பார் கவுன்சில்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே உரிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது உங்களுடைய அலுவலகம் தாக்கப்படுது, உங்கள்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம், நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம். அவங்க எக்ஸ்பிளேஷன் எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து நோட்டீஸ் அனுப்பினதையே சட்டப்படி நடவடிக்கை பார் கவுன்சில் எடுக்கும். அதுல எந்தவித மாற்றம் இருக்காது. அதுக்கான அறிவிப்பு அவங்க சென்று விட்டது. திரு அறிவழகன், வழக்கறிஞர்கள் சட்டத்தை இந்த நாடு எப்படி மதிக்க வேண்டும் என்று இந்த நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒரு உத்தரவை வழங்குமானால் அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், அப்பீல் போடலாம். 1008 வழிமுறைகள் நீங்க தான் எங்களுக்கு சொல்லித் தரணும். மாறாக அந்த நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து நீங்கள் நடுத்தர ரோட்ல இறங்குனீங்க அப்படின்னா சட்டத்தின் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க தான். இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் விவகாரத்துல ஹெல்மெட் வேணும் சொல்லி உத்தரவு போடுறாங்க. மக்கள் யாரும் போட்டி வருத்தப்படல. மக்கள் யாரும் ரோட்டுக்கு வரல ஹெல்மெட் போட மாட்டேன்னு. வந்தது வழக்கறிஞர்கள். உங்களுக்கு சட்ட வாய்ப்பு 100 விழுக்காடு இருந்தது. நீங்க மேல்முறையீடு போயிருக்கலாம், உச்சநீதிமன்றம் போயிருக்கலாம், இங்கே கூடுதல் பெஞ்சுக்கு போலாம். மாறாக நீங்கள் தேர்ந்தெடுத்தது சட்டத்தை அல்ல, சாலையை. அது இந்த போராட்ட குணம் என்பது வழக்கறிஞர்களுக்கு இயல்பான ஒன்று. சொல்றீங்க, நான் சொல்ல சார், நீங்க போராடுங்க சார். ஒரு நிமிஷம். ஈழ பிரச்சனைக்காக போராடுங்க, அரசியல் பிரச்சனைக்காக போராடுங்க. அதெல்லாம் நான் உங்க வழக்கறிஞர்கள் முதல் பிரகாசத்துல இருந்து இன்னும் 100கணக்கான லாயர்கள் நம்ம போராட்டத்தில் இருந்திருக்காங்க. நான் மறுக்கவே இல்லை. நான் நீதிமன்ற விசாரணை நீதிமன்ற வழக்கு பத்தி மட்டுமே பேசுறேன். ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்குல உங்களுக்கு பிடித்தமான தீர்ப்பு இல்லைன்னா நீங்க அடுத்து என்ன செய்யணும்? ரோட்டுக்கு போறதா, கோர்ட்டுக்கு போறதா? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை பொறுத்தவரையில் அந்த வழக்கில் என்னென்ன நீங்க விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நீதிமன்றத்திலே போராடி இருக்கிறோமே தவிர வீதியில் இறங்கி போராடவில்லை. நீங்க சொல்வது உங்களுக்கே தெரியும். நீங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த போராட்டம் வீதியிலிருந்து வந்ததுனால தான், அங்க போட்ட கோஷம், அங்க போட்ட பேச்சு, அங்க போட்ட விஷயத்தினாலதான் இவ்வளவு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வீதியில இருந்து ஹெல்மெட் தலைக்கவசம் அணிஞ்ச கேஸ்ல என்ன பண்ணீங்க? என்ன அப்பீல் போயிருக்கீங்களா? நீங்க யாராவது அப்பீல் போயிருக்கீங்களா? இல்லையே. நீங்க ரோட்ல போய் போராட்டம் நடத்திருக்கீங்க. நான் போராட்டம் நடத்தலாம் தான், எனக்கு வாய்ப்புகள் கம்மி. நீங்க அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இல்ல அந்த போராட்டத்துடைய நீங்க அந்த முழுமையாக நீங்க பார்க்க வேண்டிய என்னன்னா, இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த போலீசார் கொடுத்த பிரச்சனையுடைய விளைவாக மதுரையில அதன் விளைவாக ஏற்பட்டதுதானே தவிர ஒட்டுமொத்தமா அந்த நீதிமன்ற போலீசார் லஞ்சம் வாங்குறாங்க, போலீசார் ஆள் வச்சு அமல்படுத்துவது, அந்த அமல்படுத்துவதிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடாகத்தான் மதுரையிலே வழக்கறிஞர்கள் போராடினார்கள். அமலாக்கம் சரியில்லை என்று தமிழக அரசு மேல ஒரு கோர்ட்டு கேஸ் போடுங்க, கண்டெம்ட் கொண்டாங்க. வழக்கறிஞர்களுக்கு அந்த போராட்ட குணம் என்பதும்
போராடுவது என்பது எங்களுக்கு அடிப்படையாக எங்களுடைய கல்வியாகவே அது மாறிவிட்ட காரணத்தினால்தான் போராடுகிறார்கள். சார் நான் போராடுறது நீங்க போராடுறது வித்தியாசம் இல்லையா? எனக்கு புரியல. எனக்கு நான் போராடுவேன் சார், எனக்கு வழி இல்ல, நான் கோஷம் போடுவேன், சாலையில உட்கார மறியல் போடுவேன். உங்கள்ட்ட தான் சட்டம் இருக்குது, நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். நான் அப்ப என்னுடைய குடும்பத்தாரோ என்னுடைய வாய்க்காத்தாரோ என்ன நான் உட்காந்து போராட்டி போராட்டம் என்னுடைய குணம், போராட்டம் என்னுடைய கல்வி அப்படின்னு நான் போராட சொல்ல சார். அதாவது இந்த ஹெல்மெட் உத்தரவு என்பது தவறாக இந்த மக்கள் மத்தியில எடுத்து செல்லப்பட்டுவிட்ட காரணத்தினால் இதை சில பேர் தவறா பயன்படுத்த முயற்சி செஞ்சாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கொண்டாங்க அரசாங்கம் இல்ல சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட போலீசார்கள் பிரைவேட் கேஸ் கொண்டாங்க. இன்னார் இப்படி பண்றாரு, இன்னார் தவறா பண்றாரு, அவர் மேல ஒரு கேஸ் போடுங்க. இல்ல ஒட்டுமொத்தமா அந்த நீதிமன்ற தமிழக அரசு மேல கண்டெம்ட் கொண்டாங்க. அது மாற நான் ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரோட்ல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றது ஊழல் போடுறது என்ன இருக்கு? நீதித்துறையை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் சாமானியன் எப்படி மதிப்பான்? எனக்கு கோர்ட்ல போனா ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், நான் கோர்ட்ல போனா வக்கீல்களே கோர்ட்டை மதிக்க மாட்டாங்க, நான் எப்படிப்பா மதிக்கிறேன்? சாமானியன் பார்வை இருக்கும். இங்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை பொறுத்தவரையில நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது எங்க சரியான தீர்வுகளை அமல்படுத்த வேண்டும் நாங்க போராடி இருக்கமே தவிர அதுக்காக இறங்கி போராடல. ஆனால் ஒரு சில தெரிஞ்சிருக்கோம். ஒரு சில அமல்ராஜ் கேட்டேன் இல்லையா, உங்களுடைய கவுன்சில் அலுவலகம் தாக்கப்பட்டது அப்படின்னு. அதுல உங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எவ்வளவு இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சில இடங்களில் இந்த பிரச்சனையை கையாண்ட விதங்களாக ஏற்பட்ட பல பிரச்சனையாக உருவெடுத்து விட்டது என்பது உண்மையை தவிர நான் எப்படி மோசமா கையாளப்பட்டாலும் நான் சட்டத்தை நம்பணுமா இல்லாட்டி என்னுடைய ஆள் பலத்தை என்னுடைய அதிகார பலத்தை நம்பணுமா? சட்டத்தை தான் நம்பணும். சட்டத்தை நீங்க நம்ப மாட்டீங்களே. தமிழ வழக்காறு மொழி ஆக்குன்னு சொல்லிட்டு 3 வயது குழந்தையோட நீதிமன்ற சேம்பருக்குள்ள நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நீதியரசர் விசாரணை நடத்தக்கூடிய அறையில போக வேண்டிய வேலை என்ன இருக்கு? அதாவது சார் ஆயிரக்கணக்கான வக்கீல்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நல்ல விஷயங்களுக்காக போராடக்கூடிய இது கூட அது தமிழை உயர்நீதிமன்றத்தில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்பது வழக்கறிஞர் கூட நீண்ட நாள் கோரிக்கை. அதை ஒரு சில வழக்கறிஞர்கள் அவர்கள் வேறு வடிவத்தில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் உடன்படுது, மதுரை கிளை அனுமதிச்சிருக்குது, வன்முறை கண்மணி பார்த்திருக்கோம். ஆனாலும் ஏன் நீங்க வழக்காடு மொழி ஆக்கல சொல்லி நீங்க உச்ச நீதிமன்றம் போங்க, மத்திய அரசு அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. மாறாக நீதியரசர் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாரு, அவருடைய நீதி ஒரு விசாரணை அறிக்கையில போய் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா அவர் ஹிந்தில தான் பேச சொல்லி சொன்னாரா, தமிழ் கூடாதுன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல எனக்கு ஈஸ்வரி அவங்க போய் அங்க போராட்டம் பண்ணல, அவங்க உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நீதிமன்ற வளாகத்துக்குள் இருந்த போராட்டம், வராண்டாக்களில் இருந்த போராட்டம் இன்று நீதியரசர்களுடைய விசாரணை அறைக்கு வந்து விட்டது. இந்த பாதுகாப்பு யாருக்காக கேட்கிறாரு நினைக்கிறீங்க? சிஐஎஸ் பாதுகாப்பு பயங்கரவாதிகள்டா, தீவிரவாதிகள்டா ஒரு ஸ்பெசிபிக்கான அச்சுறுத்தல் இருக்குதா? எங்களுக்கு வழக்கு நடத்த பாதுகாப்பு இல்ல நீதியரசர்கள் நினைக்கிறாங்க. யாரிடம் இருந்து வழக்கு இன்னைக்கு எல்லா நீதிமன்றங்கள்லயும் நாங்க ஒரு பிரச்சனையை வழக்கறிஞர்கள் தவறு செய்தால் அந்த இடத்துல உடனே எல்லா வழக்கறிஞர் சங்கங்கள் போய் அந்த தவறு செய்கிற வழக்கறிஞருக்கு ஆதரவாக நாங்க நிற்கிறது கிடையாது. இந்த பிரச்சனைகள் கூட நீங்கள் ஆதரவாக நிற்பது கிடையாது. நான் ஏற்கிறேன், எதிராக நிற்பது கிடையாது. அதுக்கு நீங்க மறுக்க முடியுமா? தவறு செய்கிற வழக்கறிஞர்களை மூத்த வழக்கறிஞர்கள் தட்டி கேட்ட பழக்கம் உண்டா? இல்ல தவறு வக்கீல்கள் தவறு செய்யறாங்க எப்படி சொல்ல போறீங்க? நீங்க தானங்க சொன்னீங்க. தனிப்பட்ட பிரச்சனைக்காக எந்த வழக்கறிஞரும் போராடுவதில்லை. மற்றவர்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் போனஸ் கேட்டு போராடுறாங்க, ஸ்டைபண்ட் கேட்டு போடுறாங்க. ஆனா வக்கீல்கள் மட்டும்தான் நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக, இந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறை பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய மனோபலம் படைத்தவர்களாக வழக்கறிஞர்கள் ஒரு சில சமூகங்கள். வழக்கறிஞர் சமுதாயத்தை நான் மனதார பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன், மாற்று கருத்தே இல்லை. நீங்க பொது பிரச்சனைக்காக போராடுங்க, உங்க பிரச்சனைக்காக நீங்க நீதிமன்றங்களை தண்டை போற இல்லைங்க நான் கேட்கிறேன். சொல்றது நானும் கிடையாது, நீதியரசர்கள் தான் இந்த வேதனையை தெரிவிக்கிறாங்க. திரு சித்தரன் நான் கேட்க விரும்புறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணிருக்கிறார், தன்னுடைய பதில தாக்கல் பண்ணிருக்காரு இந்த வழக்குல. அப்ப சொல்றாரு, எங்க வக்கீல்கள் எங்களை மதிக்கிறதே கிடையாது, உள்ளே பொம்பளை போலீஸ் எல்லாம் போனா கேலி பண்றாங்க, உள்ளே சீட் ஆடுறாங்க, மதுபானம் இருந்தாங்க, கட்ட பஞ்சாயத்து உள்ளே நடக்கு, நீதிமன்ற வளாகத்துக்கு இவ்வளவு நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு நடக்குன்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக போலீஸ் உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த காவல்துறை தமிழ்நாட்டில் எங்கேயாவது இடத்துல அங்க பாருங்க, நாங்க பொம்பளை போலீஸ் எல்லாம் போனா எங்களை கேலி பண்றாங்க, அங்கெல்லாம் எங்களை அடிக்க வந்துடுறாங்க, அவங்க பெரிய ரவுடி தெரியுமா, எங்களுக்கு பயமா இருக்கு, அப்படியே சொல்ல முடியும். ஒரு சட்டவிரோத செயல் நடக்கிறது என்று உங்களுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் பதிவு செய்கிறார்.
அவரால் சட்டவரசர்கள் ஏன் தடுக்க முடியல? அப்புறம் யூனிஃபார்ம் இருக்கு, எது கொடுத்திருக்கு? யார் கையிலும் இல்லாத துப்பாக்கி உங்க கையில இருக்கு சார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதே ஆதங்கம் தமிழ்நாடு உள்ள அனைத்து காவல்துறை அலுவலர்களுக்கும் போலீஸ் போர்ஸுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சட்டம் சமம் அப்படின்னு தெரியும். ஆர்டிகல் 361 பாத்தீங்கன்னா ஒன்லி தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தி கவர்னர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் 2 பேருக்கு மட்டும் தான் இம்யூனிட்டி. கிரிமினல் கேஸ் எதுவும் போட முடியாது. சிவில் கேஸ் போடணும்னா 2 months நோட்டீஸ் கொடுத்து தான் போட முடியும். அவங்க ஆபீசர் டெமிட் பண்ண பிறகு தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆர்டிகல் 105 பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல உள்ள எம்பிஸ்க்கோ மினிஸ்டர்ஸ்க்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ கூட அந்த ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் மட்டும் தான் இம்யூனிட்டி. அதே மாதிரி 194 ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல சிஎம் மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏஸ்க்கு ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் மட்டும் தான் இம்யூனிட்டி. வேற எங்க போனாலும் கிரிமினல் கேஸ் உடனே போடலாம், அரெஸ்ட் பண்ணலாம். செக்ஷன் 48 சிஆர்பிசில பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளி இருந்தாங்க, ஒரு குற்றம் நடந்ததுன்னா தி போலீஸ் கேன் பர்சியூ தி அக்யூஸ்ட் எனிவேர் இன் இந்தியா. அது நீதிமன்றம் பார்க்க வேண்டியதில்லை, காலேஜுக்கு பார்க்க வேண்டியதில்லை, எங்க வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் இருக்கு. இந்த விளக்கங்கள்லாம் யாருக்கு சொல்றீங்க? எனக்கா உங்க ஏசிக்கா? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் சொல்ல வேண்டிய பார்த்தா முக்கியம் சொல்ல வேண்டியது. ஆனால் நீதிமன்றங்கள் பல்வேறு தரப்பு பல்வேறு சமயங்களில் அவங்களே நம்ம அட்வொகேட், நானும் ஒரு அட்வொகேட் தான், அட்வொகேட்ஸ் மத்தியில் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க. கண்டிப்பா அது சந்தேகமே கிடையாது. ஒரு தயக்கம் இருக்கிறது. பல்வேறு அவங்க முன்னாடியே நடக்குது. இது வரைக்கும் எத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சுப்பிரமணியசாமி கேஸ் எடுத்துவோங்க. உள்ள ஜஸ்டிஸ் சந்துருவாண்டு 100 ஜட்ஜ் இருக்கும் போது முட்டை அடிச்சாங்க, கேவலா பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. கண்டெம்ட் ரிலீஸ் பண்ணாங்களா? உடனே யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சொல்லலாம். ஜட்ஜுக்கு பவர் இருக்கு, நீதியரசருக்கு பவர் இருக்கு. சொன்னாங்களா? இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த நம்ம ஃப்ரெண்ட் சொன்னாங்க பார் கவுன்சில் போய் அட்டாக் பண்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. கேக்குறேன், உயர் நீதிமன்ற நீதி யூஆர் அண்டர் சொல்ல முடியுமா? இல்லாட்டி இவர் அரெஸ்ட் பண்ணுங்க போலீஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பா உடனே சொல்ல முடியும். இல்ல கண்டிப்பா கண்டெம்ட் போட்டு அப்படியே பண்ணுங்க சொல்ல முடியும். நீதியரசர் கவுல் இருக்கிறாரு, அவருடைய சேம்பர்ல அவருடைய விசாரணை முன்னாடி இந்த பிரச்சனை நடக்குது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் ரிமாண்ட் அவர் பண்ண முடியுமா? அங்க இருக்கக்கூடிய காம்படிஷன் காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க, உடனடியாக அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட முடியும். பிரச்சனையா தானே சார்? முடியும். என்ன செய்யுதான்னு கேட்டு இருக்கிறேன். இப்படி பல்வேறு சமயங்களில் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சொல்ல மாதிரி நீதிமன்றம் அதே நீதிமன்றம் எனக்கு தெரிஞ்ச சட்டத்தின்படி எந்த நீதிபதிக்கும் கைது செய்யும் அதிகாரம் கிடையாது. போலீஸ் கைது செய்ய உத்தரவிடும் அதிகாரம் இருக்கிறது இல்லையா? எந்த கேஸ் இது வரைக்கும் உத்தரவிட்டாங்க? ஒரே ஒரு கேஸ்ல பண்ணவே இல்ல. பல்வேறு சமயங்களில் ஆனால் ஒரு உத்தரவு மட்டும் போடுறாங்க. போலீஸுக்கு பவர் இருந்தா கூட, ஸ்டாட்யூட்டரி பவர் சிஆர்பிசில கொடுக்கப்பட்டால் கூட, நீதிமன்ற வளாகங்களில் எந்த குற்றம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை சரி, எந்த கைதியும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, வித்அவுட் தி பெர்மிஷன் ஆஃப் தி பிரசைடிங் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் நிறைய கொடுத்தாச்சு. உயர்நீதிமன்றத்தில் பக்கா கொடுத்தாச்சு, எல்லாம் கொட்டி கொடுத்தாச்சு. உயர் நீதிமன்றத்துக்கும் இம்யூனிட்டி கொடுத்துட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள, ஈவன் கிழமை நீதிமன்றத்துக்கு கூட உள்ள ஒரே ஒரு அக்யூஸ் நாங்க அரெஸ்ட் பண்ண போனோம், ஏதாவது பண்ணோம்னா அந்த பிரசிடிங் ஆஃபீஸர் தான் ஒரு பண்ண சொல்லி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, தீர்மானம் இருக்குது, ஒரு பிரசிடென்ட் இருக்குது. அதனால எப்பவுமே அவங்க சொன்னா போக முடியும். ஏன் இந்த கேஸ்ல கூட 4 நாளைக்கு முன்னாடி இங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நம்ம நீதியரசர் முன்னாடி வரும்போது அந்த தமிழ் மொழிக்காக வேண்டி அவங்க போராடும் போது காலையிலிருந்து சாத்தவருக்கு இருக்கு, கம்ப்ளைண்ட் தர முடியாது, யாராவது அரசு சொல்ல முடியாது, ஒருத்தர் கொடுக்கல. நீ ஏன் போலீஸ் சோமோட்டோ அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கா? கம்ப்ளைண்ட் வராம கைது செய்யக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இல்லையா? இல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே நீதிமன்றம். கண்ண பண்ணக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு எங்களுக்கு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லாம பண்ணக்கூடாது இருக்கா, பண்ணக்கூடாது இருக்கா? எது எங்களுக்கு கைது பண்றதா இருந்தா எங்களுக்கு தகவல் தெரிவிங்கன்னு இருக்கா, இல்லாட்டி கைது பண்ண கூடாது? கைது பண்ண கூடாது. வித் தி அத்தாரிட்டி, வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் தான் பண்ண முடியும். கோர்ட்டுக்குள்ள பண்றாங்கன்னா பெர்மிஷனா இன்ஃபர்மேஷனா? இல்ல பெர்மிஷன். அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம், நீதியரசர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இன்ஃபார்ம் பண்ணலாம், ஹைகோர்ட்ல ஜட்ஜ் இன்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணிட்டு தகவல் கொடுத்துட்டு கூட பண்ணலாம். ஆனா பண்ணுவாங்க. ஆனா நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கைது பண்ணோம்னா போய் மேஜிஸ்ட்ரேட் போய் தகவல் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். நாங்க பண்ணோம்னா இந்த அமௌண்ட் கண்டெம்ட் சொல்லுவாங்க. இது வரைக்கும் பல்வேறு சிச்சுவேஷன்ல நீதிமன்ற வளாகங்கள் நடந்த எல்லா அட்வொகேட் சொல்லும்போது நம்ம ராஜேந்திர சார் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. எல்லா அட்வொகேட் இல்ல, நானும் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண போறேன், கோர்ட்டுக்கு நானும் போயிருந்தா செஞ்சிருந்தேன். 100க்கு ஒரு 70-80 விழுக்காடு வழக்கறிஞர்கள் மிகவும் நல்லவங்க, நல்லா பண்றாங்க. ஒரு சில அட்வொகேட் பிஹேவ் பண்றதுல அவங்களே சகிக்க முடியாம இருக்கிறாங்க. எல்லாருமே தெரியும், நண்பர்கள் எல்லாருமே தெரியாது என்ன பண்ண சொல்லி. இதுல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, திருப்பி ஊரடங்கு இருந்தாங்களோ, திருப்பி ஒரு மேற்கொண்டு ஒரு பிரச்சனை வந்துருமோ சொல்லி நீதிமன்றம் பல்வேறு சமயங்களில் நீதிமன்ற வளாகத்துக்கு நடக்கக்கூடிய அத்துமீறல்களை, இப்ப ஒரு ஊர்வலம் போடும், ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும், ஒரு கெரவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கெரவ் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது.
ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ஊர்வலம் பண்ணலாம், பொதுக்கூட்டம் போடலாம். அதுக்கு 41 சிட்டி போலீஸ் ஆக்ட்லயே 32 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம். அது பெர்மிட்டட் பிளேஸ்க்குள்ள 2007 ஜஸ்டிஸ் ராஜ் இங்க சீஃப் இருக்கும் போது உயர்ந்த நீதிமன்றத்துக்குள்ள எந்த விதமான ஊர்வலம் போகக்கூடாது, எந்த விதமான கோஷம் பண்ணக்கூடாது, எந்த விதமான ஒரு மறியல் பண்ணக்கூடாது, மெகாபோன் மைக்ரோபோன் எதுவும் வைக்கவே கூடாது, நீதிமன்றத்துக்குள்ள வந்து மறிக்க கூடாது அப்படிங்கிற நீதி பரிபாலனத்தை தடை செய்யும்படி அதை ஒரு ஸ்மூத்தா போக நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கோர்ட் ஹாலுக்குள்ளேயே வந்து தவறா பண்ணாங்கன்னா உடனடியாக அந்த கோர்ட் ஆபீஸ் ஆத்தரைஸ் பண்ணி நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க மேல நடவடிக்கை கண்டிப்பா போலீஸ் பண்ண போகுது. ஏன்னா நீதிமன்ற உத்தரவுகள் தடுக்கிறது நீதிமன்றம் தான் சொல்றீங்க. நீதிமன்றம் ஏற்கனவே சொன்னாங்க முதல்ல வந்து தும்ப விட்டுட்டு பாக பிடிக்கணும்னு சொல்லி இவ்வளவு நாளும் பல்வேறு சமயங்களில் சரியான நடவடிக்கை எடுக்க டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுக்கு நீதிமன்றங்கள் தவறிவிட்டதால் தான் இவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஒரு பெரிய அபாத்தி ஆயிடுச்சு. நான் நீதியரசர் திரு ஜெகதீசன் அவங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி, காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சொல்லி சொன்னாங்க, ஏற்கனவே இந்த பிரச்சனை ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே நீதித்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீதிமன்ற வளாகத்துக்குள் யாரேனும் கைது செய்ய வேண்டுமானால் எங்களுடைய முன் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது என்று எங்களுடைய கைகளை நீதிமன்றம் கட்டி போட்டிருக்கு என்று சொல்றார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வழக்கறிஞர் மீது ஒரு பார்வையும் காவல்துறை மீது ஒரு பார்வை நீதித்துறைக்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. சட்டத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட் திரு தங்கராஜ் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியோட தொடர்புல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்த போது அவர் மேல் வழக்கு தொடரப்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டார். உடனடியாக மேஜிஸ்ட்ரேட்டை கைது செய்த காவல்துறையினர் மீது கண்டெம்ட் வந்து சுவமோட்டோவாக நீதிமன்றம் எடுத்தது. ஆனால் அந்த வழக்குக்குள்ளான மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இன்னமும் பணியில் இருப்பதாக அறிகிறேன். இது சரியான ஒரு பார்வை. இரண்டு பக்கம் வேறு ஒரு பார்வை வர்ற மாதிரி ஒரு சந்தேகம், ஒரு பொது புத்தியில வந்து அந்த மாதிரி ஒரு சந்தேகம் எழாதா திரு ஜெகதீசன்? ஜுடிஷியல் ஆபீசர்னு வரும்போது ஜுடிஷியல் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணாக்க ஹைகோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணணும். நிச்சயமா அதை பண்ணாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற உடனே அந்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு பண்றது அப்படின்னாக்கா அது சரியில்லை. இப்ப இந்த வழக்கறிஞர்கள்ட்ட இதே சொல்றாங்களே, வழக்கறிஞர்கள் அரெஸ்ட் பண்ணணும், நீதிமன்றம் பண்ண சொல்லி இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பல வழக்குகள்ல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஏன் இன்னும் கைது செய்யல, புகார் வந்த உடனே ஏன் பதிவு செய்யலங்கிற பல நீதிமன்றம் சொல்லிருக்காங்க. சிஎஸ்ஆர் கொடுத்தா பத்தாது, புகார் வந்த உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் பல நீதிமன்றங்கள் சொல்லிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டோன்னே ஏன் கைது பண்ணல சொல்லி பல முறை டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுதாங்க, அது வந்து கேஸை பொறுத்து இருக்குது. சிட்டிங் ஜுடிஷியல் ஆபீசர் அப்படின்னாக்கா அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனா நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்குதுல்ல. இப்ப சில சீரியஸ் கேசஸ்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாமே இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் அக்யூஸ் விட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் நடக்குது இல்ல. அப்படி நீதித்துறை நாலேஜுக்கு வந்தா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லாம அங்கெல்லாம் விடுறியே இங்கேயும் விடுன்னு சொல்லி சொல்றது சரியா இருக்குமா? இல்ல அங்கெல்லாம் விடுறியே இங்க விடாதுன்னு சொல்றது இல்ல. நீதியரசர் அப்படிதான் சொல்றீங்க. நீதியரசர் சொல்றீங்க எவ்வளவோ கேஸ்ல வந்து அவங்க கண்டுக்காம இருக்கிறாங்க, குற்றவாளிகளை வெளியே தெரியுறாங்கன்னு. அப்படி பார்வை நீதிமன்றத்துக்கு ஏற்படுமானால் உடனடியாக அந்த வழக்குல இந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்க உத்தரவு போடாம அந்த பக்கம் போறீங்க, மேஜிஸ்ட்ரேட்டை விடுங்க யோசிக்கிறது சரியா இருக்குமா? இல்ல அந்த மாதிரி கிடையாது. இப்ப நீங்க கேட்ட பர்டிகுலர் கேஸ்ல ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹைகோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும். அதுல வந்து அவர் தவறு இழைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. நீதிமன்றம் சுவமோட்டோ எடுத்துச்சு, சென்னை உயர்நீதிமன்றம் சுவமோட்டோ எடுத்துச்சு, வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது மாற்று கருத்துல அது சரியான விஷயம், ஒரு தவறான விஷயம். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குள்ளான புகாருக்குள்ளான ஒரு பெண்ணால் புகார் கொடுக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்னும் பணியில் இருக்கிறதா அறிகிறேன். அது இருக்கலாம், அது டிபார்ட்மெண்ட்ல பண்ணனா தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். கிரிமினல் கேஸ்ல வந்துட்டு மியர் பெண்டன்சி ஆஃப் தி கிரிமினல் கேஸ் இஸ் நாட் கிரவுண்ட் டு சஸ்பெண்ட் தி ஆபீசர். இல்ல இது சரியா இருக்குமா? இது நீங்க சொல்றது சரியா இருக்குமா எனக்கு தெரியல. எனக்கு அந்த சட்ட அறிவு இல்ல. இல்ல அது வந்துட்டு நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த வழக்குடைய எல்லா தன்மை உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப டீட்டெயிலா போகிறோம்ல. ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா நம்ம அரசு ஊழியர்கள் மேலேயே லஞ்ச புகார் வந்தால் நிரூபிக்கப்பட்டால் லஞ்ச புகார் வந்தால் உடனடியாக பணியிட நீங்க செய்யப்படுறார். கண்கூடா பாக்குறோம். நம்ம வெறும் புகார் வந்தாலே போதும், கையங்களமா பிடிச்சோம் டிராப் கேஸ் நம்ம சொல்றோம், நீதிமன்றம் போய் தான் நிரூபிக்கப்படணும். ஆனா உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் ஒரு மேஜிஸ்ட்ரேட் மீது ஒரு புகார் வந்தாலும் இடைநீக்கம் செய்ய வேண்டிய காரணம் இல்லைன்னு சொன்னா சரியா? இல்லையா அந்த மாதிரி கரப்ஷன் அலிகேஷன் வந்துட்டு சப்ஜெக்ட் ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்கல்ல,
2 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த அதையும் ஹைகோர்ட் தானே பண்ணிருக்குது. பெரிய கிரிமினல் கேஸ் இல்ல உங்களுக்கு அந்த கேஸ்ல நேச்சர் உங்களுக்கு தெரியும் சொல்ல முடியும். அடுத்தது போன உங்களுடைய நீதியரசர் திரு ஜெகதீசன், உங்களுடைய அறையிலேயே வழக்கறிஞர் திரு கருப்பன் இருந்த போது உங்களுடைய நீதிமன்ற விசாரணையிலே வந்து இதே போன்ற தாக்குதல் சம்பவங்கள் அப்பயே நடந்திருக்குது. உங்களுடைய காலம், நீங்க பணியில் இருந்த காலகட்டங்களிலேயே இதே போன்ற ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காதுங்கிற வேதனைக்கு உங்களுடைய கருத்து என்ன? அந்த நடவடிக்கை எடுத்திருந்தாக்க நடந்திருக்காது. அதை நான் வந்துட்டு என்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சிலேயே நான் சொல்லிட்டு வந்தேன். இது இன்னைக்கு வந்துட்டு என் கோர்ட்ல நடந்து நாளைக்கு கோர்ட்டுக்குள்ள நடக்கும் அப்படின்றதே சொல்லிட்டு வந்தேன். இல்ல நீதியரசர் வந்து பிரிவு உபச்சாரம் சொல்ல வேண்டியது என்ன? உங்களுக்கான அதிகாரம் முழுமையா இருக்கும் போது அவர் வந்து வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தார் அப்படிங்கிறக்க நீங்க வந்து கருணை காட்ட வேண்டியது இல்லையே. சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல நீங்க நீதியரசர் சொல்றோம், மை லார்ட் சொல்றோம், தெய்வமா பாக்குறாங்க. நீங்க யாருக்கா காத்திருக்கணும்? நீங்க யாருக்கா தயங்கணும்? இல்லைங்க, கருப்பன் அன்னைக்கு வழக்கறிஞர் தலைவரா இல்ல, வழக்கறிஞர் சங்க தலைவரா இல்ல. ஆனா இதை வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னாரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அதை என்னால சுவமண்டாவை எடுத்துக்க முடியல. ஏன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னதுக்கு அப்புறம் நான் சுவமண்டாவை எடுக்க முடியாது. இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு கோர்ட்ல நடந்ததுனாக்கா சீஃப் ஜஸ்டிஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அது சீஃப் சொல்லாம இப்ப என்னுடைய கோர்ட்ல கோர்ட்டுக்குள்ள நடந்திருந்ததுனாக்கா நான் நடவடிக்கை எடுத்திருப்பேன். இது கோர்ட்டுக்கு வெளியே நடந்தது. கோர்ட்டுக்குள்ள நடந்ததுனாக்கா நிச்சயமா நான் கண்டெம்ட் எடுத்திருப்பேன். இன்னைக்கு சுருக்கமா ப்ளீஸ் கண்டினியூ. ஜஸ்டிஸ் ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் தொடருங்க. இன்னைக்கு சூழ்நிலையில இவ்வளவு பெரிய விவகாரமா வந்ததுக்கு ரெண்டு. ஒன்னு மதுரை அட்வொகேட்ஸ் அஜிடேஷன் என்ன அப்படின்னாக்கா இங்க ஜஸ்டிஸ் கிருபாகரன் வந்துட்டு அந்த ஹெல்மெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னது. இது அவங்க வந்துட்டு ஹைகோர்ட் உத்தரவுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹைகோர்ட் உத்தரவே இல்லை. என்ன கேட்டா ஏற்கனவே கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. இப்ப ஜட்ஜி வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டர் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஸ்லாக்னஸா இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிறைய ஆகிட்டு இருக்குது, ஏன் ஹைகோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொன்னது ஹைகோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றுதான். இது வந்துட்டு ஹைகோர்ட் உத்தரவே கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத கம்பல்சரியா ஹெல்மெட் போடணும்னு இருக்கிறத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதை கம்பல்சரியா நீங்க பண்ணுங்கன்னாரு. அதுல பண்ணும்போது இவங்க இப்ப சொல்றாங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்துட்டு அதை எப்படி பண்ணணுங்கிறதுல தான் தகராறு அப்படின்றாங்களே. ஹைகோர்ட் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது எல்லாரும் ஹெல்மெட் போடணும்ட்டு. இப்ப அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணது ஹைகோர்ட். அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போயிட்டாக்கா வம்பெல்லி இல்ல. அது ஹெல்மெட் போடாம போயிட்டு அவர் கேட்கும் போது அதை இப்படித்தான் நீ என்ஃபோர்ஸ் பண்ணணும், இப்படி என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வாதாடுறது அப்படின்னாக்கா சட்டத்தை மீறுபவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது வாதாடி கொண்டு என்னை இப்படித்தான் நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு? உங்களுடைய பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஜுடிஷியல் ஆபீசர் தங்கராஜுடைய கைது வந்து விடியற்கால அதிகாலை 4 மணிக்கு கைது செய்யப்பட்டு உயர்நீதிமன்றடைய பெர்மிஷன் வாங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அது அட்வொகேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் உடைய கவனத்துக்கு கொண்டு போட்டு சூமோட்டோ ஆக்ஷன் எடுத்தாங்க. பட் அது கம்ப்ளைண்ட் என்னன்னா அவர் அட் த டைம் ஆஃப் ஜுடிஷியல் ஆபீசரா வந்த கம்ப்ளைண்ட் அல்ல. அவர் வழக்கறிஞரா இருக்கும் பொழுது அந்த போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் அதிகாரி கூட அவர் வந்து காதல் ஏற்பட்டதாக ஒரு புகார் வந்து ஆஃப்டர் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் ஜுடிஷியல் ஆபீசரா உட்கார்ந்த பிறகு அவசரமாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கம் அவர்கள் இதே உயர்நீதிமன்றம் முன்னாடி ஒரு வழக்கு வருது. ஜாமீன் கேட்டவர் சென்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் ஓராண்டுக்கு முன்னால் தன்னை அவர் துன்புறுத்தியதாக ஒரு நிமிஷம் நீங்க இளங்கோவன் மேட்டர் நான் சொல்றேன். இப்ப என்ன விஷயம்னா தங்கராஜ் மேட்டர்ல வந்து அவர் வந்து அதுக்கு ஜுடிஷியல் ஆபீசர் வரதுக்கு முன்னாடி வந்த கம்ப்ளைண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜுடிஷியல் ஆபீசர் ஆன பிறகு சரியா புரியும், தவறா புரியும் கூட நான் சொல்றேன். சோமோட்டோவா எடுத்ததை நான் கேள்வி கேட்கல. நீதிமன்றம் சர்வீஸ்ல இருக்கான்னு சொல்றீங்களா? அதுக்கு நான் பதில் சொல்ல வரேன். அவர் என்ன நீங்க அட் த டைம் ஆஃப் ஜுடிஷியல் ஆபீசரா இருந்து சொல்லி வந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்படி சீஃப் ஜட்ஜுக்கோ இல்ல ஃபோர்த் ஜட்ஜுக்கோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கோ அது அவங்க நாலேஜுக்கு வரும்போது பிரமா பேசி இருந்தா இமிடியேட்டா ஜுடிஷியரி வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க.
இது அப்படி இல்ல அந்த வழக்கு. இந்த வழக்கு தான் தங்கராஜ் வந்து அவர் வழக்கறிஞரா இருக்க போது அந்த பெண் வந்து இவரு கல்யாணம் பண்ணதுக்கு தான் அசூரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அந்த வழக்குக்குள்ள போல ஆப்டர் ஜுடிஷியல் சர்வீஸ்க்கு அப்புறம் 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் இது காவல்துறை வந்து ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் டேமேஜ் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக படியப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு கண்டெம்ட் கோர்ட் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இல்ல ஹைகோர்ட்டுக்கு ஒரு சம்பவம் மேஜிஸ்ட்ரேட் மறந்துருக்கேன். கேள்வி கொலை பண்ணிருக்கிறேன் 5 வருடம் கழித்து வழக்கு வருது. அப்ப நான் வந்து ஏதோ ஆயிட்டேன். சார் இது 4 வருஷம் இதுதான் காக்னிசபிள் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்றாங்க. இந்த அஃபென்ஸ் நடனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வழக்கறிஞராக அவர் சொன்னதாவோ அவர் ஜுடிஷியல் பேச விட்டாதான் நீங்க இன்னும் ஜுடிஷியல் ஆஃபீஸரை கண்டினியூ பண்ணாதான் நீங்க கேக்குறீங்க. என்னுடைய இதே மாதிரி ஒரு முருகேசன் மேல ஒரு மாடசாமி மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா ரேப் கேஸ் பதிவு பண்ணணும். நம்ம உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது ஜுடிஷியல் ஆபீசர் ஏன் பெர்மிஷன் வாங்குறான்னு சொல்ல வரேன். நீங்க ஏன் ஜுடிஷியல் ஆபீசர் மேல இது வரைக்கும் அவர் ஃபங்க்ஷன் ஆகுறான்னு கேட்டீங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். 2 பேருமே தவறா புரிஞ்சிட்டு பேசுறீங்க. என்னன்னா அந்த ஜுடிஷியல் ஆபீசரை வந்து கைது பண்ணது தவறுன்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு நீதி அரசர்கள், அவர் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்கட்டும், சப் ஜட்ஜா இருக்கட்டும், அவர் தன்னுடைய நீதி பரிபாலனத்துல அவர் பயமுறுத்தக்கூடாது, அவர் இண்டிபெண்டன்ஸா செய்யணுங்கிறதுக்காக ஒரு சட்டமே இருக்கு. அந்த சட்டப்படி அவரை கைது பண்றதுல தப்பே இல்லை. ஆனா அதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அது பண்ணாதனால நீ வந்து அளவு பண்ணிருந்தா எந்த சப்ஜெக்டையும் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜையும் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணலாம். சொல்ல வேண்டியது இல்ல. முடிஞ்சு போச்சு. 2007 ஒரு நீதியரசர் பாதுகாப்பு உண்டு. நைட் டியூட்டி முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கும் போது அவரை போய் தாரா பண்ணி அடிச்சு போய் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப தண்ணிய வாயில ஊத்தி லிக்கரை வந்து நீதியரசர் அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் வாயில ஊத்தி தன் குடிபோதில காட்டா பண்ணாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அதுல ஆல் இந்தியா லெவல்ல அட்வொகேட் அசோசியேஷன் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ணாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல தான் கைட்லைன் மாதிரி ஏதாவது ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் மேல ஒரு போலியாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காது, மிஸ்யூஸ் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க. அதனால இனிமேல் ஜுடிஷியல் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணோம்னா கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அட்வான்ஸா இன்டிமேஷன் கொடுங்க, முடியலைன்னா ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுங்க, நீங்க கொடுத்து அரெஸ்ட் பண்ணு சொன்னாங்க. அது வந்து நீதி பரிபாலனத்தை ஒரு நல்ல முறையில் நடத்தணும், நீதியுடைய மாட்சிமையை காக்கணும் வேண்டி. ஆனா இதுல ஒரு கிரிமினல் கேஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா டைம் வந்து மாறிச்சான். 4:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு 8 மணிக்கு மேலதான் அவருக்கு ஒரே வழக்கம் சுத்த வேண்டாம். மத்திய தொழில் பாதுகாப்பு வந்து கொடுத்தோம் அப்படின்னா இல்ல ஒரு மத்திய தொழில் பாதுகாப்பு கொடுத்தோம்னா பிரச்சனை தீரும் நினைக்கலாம், கூட போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும் அதே சிஐஎஸ் போல் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸே கொண்டு வச்சா கூட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடிய அதிகாரம் திரும்பி நம்ம ஸ்டேட் போலீஸா காவல்துறை அதே ஸ்டேஷன் ஆபீசரா இருக்கக்கூடிய எஸ்ஐடியும் இன்ஸ்பெக்டர் தான் போய் நிக்கணும். கண்டிப்பா இன் வாட் வே இந்த டிஃபரன்ஸ் வந்துரும். கொஞ்சம் கேளுங்க. இப்போ எதற்காக ஒரு அதர் ரெஜிமெண்ட் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, டெல்லி ஹைகோர்ட்ல இருக்கு, சிஎஸ்எஃப்ஓ பிஎஸ்எஃப்ஓ கிடையாது. ஒவ்வொரு ரெஜிமெண்ட் வந்து 2 மந்த்ஸுக்கு ஆர் 1 மந்த்துக்கு வராங்க. அவங்க வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பார்த்துட்டு 2 மந்த்ஸ்ல அவங்க போயிடுறாங்க. இது ஆனா எஃப்ஐஆர் போறதுக்கு பவர் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ், டெல்லி போலீஸ், அங்க வந்திருக்கிற ரெஜிமெண்ட் வந்து கூர்க் ரெஜிமெண்ட் 2 மாசம் இருப்பாங்க, ராஜஸ்தான் ரெஜிமெண்ட் இருப்பாங்க, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருப்பாங்க. ஹி இஸ் கண்ட்ரோல்டு அண்டர் த லோக்கல் போலீஸ் டிஎஸ்பி ஆர் டெப்டி கமிஷனர். இட் இஸ் கோயிங் ஆன். அதனால எஃப்ஐஆர் போறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இது என்ன ஆகுதுன்னா லோக்கல் போலீஸ் வந்து நான் குறை சொல்லல, அவங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி எவ்வளவு போலீஸ் ஆபீசர் எங்கேயுமே கிடையாது. அப்ப ஏதோ அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? இல்ல, ஆனா அவங்கள ஃபங்க்ஷன் பண்ண விடல. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அச்சம் வருது, அட்வொகேட் ப்ராப்ளம் வரும். அவர் சொன்னாரு
சில வழக்கறிஞர்கள் தான் அப்படி, பெரும்பான்மை வழக்கு சரிதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போலீஸ்காரங்க நல்லவங்க தான், சில யாரு சார் தப்பு பண்றா? சார் தப்பு பண்றவங்களே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய துறையில இருக்கிறவங்களை கண்மூடி காப்பாற்றி கொண்டிருக்கும் போது பிற துறை மீது தான் பழி விடும் சார். தன்னுடைய தொழில இருக்கக்கூடியவங்க அவர் சொன்னா பாத்தீங்களா, ஒரு வழக்கு மேஜிஸ்ட்ரேட்டுடைய வாயில வலுக்கட்டாயமா மதுபானத்தை ஊத்துறாங்க, காவல்துறை 4 பேர் அப்படி இருந்தா அவங்களை உடனே டிஸ்மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, உச்சநீதிமன்றம் போயிருக்க வேண்டியதில்லை. அந்த காவல்துறை இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் அவங்களை காப்பாற்ற பார்ப்பாங்க. ஒவ்வொரு வழக்கறிஞர்கள் நாம காப்பாத்துறோம், காவல்துறை அவங்க காப்பாத்துறாங்க, நீதி யார் காப்பாத்துறது? இதோ வழக்கறிஞர்கள்லாம் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி மிகப்பெரிய ஒரு இதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சாதாரணமாக நீதிமன்றம் ஏதாவது இந்த போராட்டங்கள் இப்ப வந்து இப்ப புதுசா நடக்கல, தொடர்ந்து நடந்துகிட்டு வர்ற போராட்டங்கள் தான். நீதிமன்ற வளாகத்துக்குள், சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் எந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் அனுமதி இல்லைன்னு உத்தரவு இருக்குதா? இருக்கா இல்லையா சார்? ஒரு போராட்டம் நடக்குது, அத நீங்க நீதிமன்றத்தில் கேட்கணும் சார். என்னை தடை பண்ணிருக்கீங்களே, நான் எங்கவே போராட்டம் கேட்கணும். இல்ல உயர் நீதிமன்றம் தன்னிச்சையா பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு வந்து எங்களுடைய பிறப்புரிமையை பாதிக்கிறது, நீங்க அப்படி போகாம எங்க சார் போராடுங்க அங்கவே போராடிட்டு நீதிமன்ற உத்தரவை நீங்கள் மதிக்கவில்லை சார். நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு ஒரு நாள் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்ப நான் அதுக்கு வந்து உடன்பட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உடன்படலைன்னா உச்ச நீதிமன்றம் போகணும். மாறாக நீங்க என்ன சொல்றது, நாங்கள் அப்ப எங்க போராட்டம் சொன்னா இல்ல, சாத்தியமான முறையில் தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு உயர்நீதிமன்ற வளாகத்தில். போராட்டம் நடத்தப்படக்கூடாதுன்னு உத்தரவு. நீதிமன்ற வராண்டாக்குள்ளே வரக்கூடாது, வளாகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நீதியரசருடைய விசாரணை அறைக்குள்ளே போய் கோஷம் போடுறீங்க. எந்த உத்தரவு கட்டுப்பட்ட விஷயம் கேட்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்கல சார். உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் மதிக்கல. அங்க விசாரணை ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏன் அந்த மாதிரி பண்றீங்க நீங்க 4 கேள்வி எழுப்பினீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காரு சார். நாங்க வந்து இதே மாதிரி தவறு செய்யக்கூடிய வழக்கறிஞர்களை நாங்க வந்து கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும் சொல்லுவேன். 6 மாதங்களுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்கு வேற என்ன உடைக்கல. இல்ல அப்ப யாரு உடைச்சா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா? பகல ஃபுட்டேஜ் நான் சொல்லல. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அது சட்டப்படி நடக்கும். இருக்கிறாங்க நிறுத்தி பாருங்க என்ன சொன்னாரு. இந்த மாதிரி பார் கவுன்சில்ல இவ்வளவு சட்டப்படி நடக்கும். அதான் இப்படி சட்டப்படி நடக்கும். மட்டும்தான் பார் கவுன்சில் பண்ண போய் மாதிரி இப்ப வழக்கறிஞர் ஒண்ணு காவல்துறை ஒண்ணு எஃப்ஐஆர் போட்டு ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ற பொசிஷன் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் வச்சு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. ஃபாலோ பண்ணி ஒரு குற்றம் நடந்தால் நீதிமன்றத்தில் மன்னிக்கணும், இதுல காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்களா? ஒரு அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு, அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அங்க உயிருக்கு பாதுகாப்பு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்ப நீங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லையே. எங்களுக்கு அங்க காவல்துறை தாக்கின வழக்கறிஞர் தாக்கின விஷயம் எங்க ஃபுட்டேஜ் இருக்குது. நாங்க வந்து வக்கீல் மேல நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கான வேலை நீங்க சொல்ற மாதிரி 6 மாசம்லாம் இல்ல, ஏப்ரல்ல நடந்துச்சு. மேல வந்து வெக்கேஷன், நாங்க ஜூன்ல நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, நீங்க பார் கவுன்சில் நடவடிக்கை சொல்லாதீங்க. இப்ப உங்களுக்கு சூமோட்டாவை பிரிக்கப்பட்ட ஆர்டர் நாங்க இப்போ 2 பேருக்கு இஷ்யூ பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வந்து தவறான விஷயத்துல ஆயுதத்தை அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம், அவங்களுக்கு பிரிக்கப்பட்ட ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கோம். எழும்பூர் கோர்ட்ல வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்த நடந்ததுக்கு நாங்க பிரிக்கப்பட்ட ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கோம். பார் கவுன்சில் வந்து நாங்க ஆபீஸ் பேரரா வந்த பிறகு வழக்கறிஞர் தவறு செய்த வழக்கறிஞர் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீதிமன்றம் கேக்குது. சொல்றேன், நீங்க இந்த பாத்து சொல்றேன். ஒரு திவாலான வழக்கு இருக்கு, அதை சொல்றேன். அதுக்கு சொல்றேன், என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு இன்சால்வெண்ட் ஆன அட்வொகேட்
இப்போ எங்களுக்கு brought to notice எங்களுக்கு இது சோஃபார் வந்து இன்சால்வெண்டா இல்லையான்றது எங்களுக்கு இதுவரையும் தெரியாது. எங்களுக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சோஃபார் இஸ் அன் அட்வொகேட் அண்ட் ரோல் பார் கவுன்சில் இருக்கிறாரு. திவாலான வழக்கறிஞர் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது, அவர் ஓட்டு உரிமை இருக்காது. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரூல்ல வந்து சாப்டர் 1 பார்ட் 3ல செக்ஷன் 2 திரும்ப தெளிவா சொல்லும், ஒரு அட்வொகேட் இன்சால்வெண்ட் ஆனா அவரால் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும், ஆனா ஒரு எலக்ட்ரல் ரோல்ல வந்து அவர் ஓட்டு போறதுக்கோ அதுக்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்ல, அதே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தெளிவா சொல்லுது. நீங்க கோட் பண்ற மாதிரி நல்லாவே கோட் சொல்லல இன்சால்வெண்ட் பிராக்டிஸ் பண்ண முடியாது, எம்பி ஆக முடியாது, போட்டியிட முடியாது. ஆனா வந்து வழக்கறிஞரை பிராக்டிஸ் பண்ண முடியும்னா எனக்கு தெரியல. சட்டம் இல்ல பண்ணலாம், நான் சொல்றேங்க ஆக்சுவலா எந்த விதமான பிராக்டிஸ் பண்ண கூடாது. இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வேற, தங்கராஜ் மேட்டர் போயிடுச்சு. இல்ல எல்லாமே என்ன சொல்றேன் நினைக்கிறேன், அதாவது வழக்கறிஞர் அத்தனை பேரும் தப்பு பண்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேரு எப்படின்னா, அவங்க வந்து வழக்கறிஞர்லாம் மாபா இருக்கிறாங்க, அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா அட்டாக் பண்றாங்க, அவங்களை எங்களால கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கு வெளி போர்ஸ் வந்தா அவங்க ஒண்ணு வந்த உடனே இந்த வக்கீல் எல்லாம் அடிச்சு உதைக்க போறதில்ல, அது மாதிரி ஒரு பீதியை கிளப்புறாங்க. ஒரு ரெஜிமெண்டோ அல்லது பிஎஸ்எஃப்போ சிஎஸ்எஃப்போ வந்தா உங்களுக்கு என்ன சார் ஐடென்டிபிகேஷனை காமிங்க, சுப்ரீம் கோர்ட்ல நடக்குத ஐடென்டிபிகேஷனை காமிக்கிறாங்க, அதை அந்த மிஷின்ல வச்சு பாக்குறாங்க, ரைட்னா உள்ள விடுறாங்க, இல்லைன்னா ஜாவுங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நான் வந்து தெரியுமா, நான் அவனுக்கு அந்த கதையெல்லாம் அங்க சொல்ல முடியாது, அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்களால முடியும். அப்புறம் நீங்க இந்த இது சொன்னீங்கல்ல, இந்த ஹெல்மெட் விஷயம் வந்து ஜஸ்டிஸ் கிருபாகரன் வந்து ஒன்னும் போடல. ரெண்டு மேட்டர் சொல்றேன். நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல, இந்த ப்ரொசஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குன்னு, அந்த உத்தரவு உயர்நீதிமன்ற உத்தரவு இல்ல, அது உச்ச நீதிமன்ற உத்தரவு. அதை நான் தான் வாங்கினேன், அது ஸ்டில் இன் ஃபோர்ஸ். ஐ எம் தி பெட்டிஷனர் இன் தட் மேட்டர். அடுத்தது ஹெல்மெட் வந்து சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி டிசிஷன் கொடுத்திருக்கு, இத டெல்லியில ஃபாலோ பண்றாங்க, பாம்பேல ஃபாலோ பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. இங்க மாத்திரம் என்ன, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிதான் நீதியரசர் கிருபாகரன் சொன்னாரே தவிர அவர் ஒன்னும் புதுசா தன்னுடைய இதை சொல்லல. திரு அமல்ராஜ், உங்களோட இறுதியான கேள்வி, அதாவது இதற்கு முன்னாடி கடந்த 7/7/2015 இது தொடர்பான கூட்டம் நடந்த போது அனைத்து வழக்கறிஞர் சங்கமும் மத்திய தொழில் பாதுகாப்புக்கு ஏற்றுக்கொண்டார்கள், சம்மதம் தெரிவித்தார்கள். இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியல. நீங்க சொல்ல நீதியரசர் முன்னாடி, இந்த செக்யூரிட்டி கமிட்டி முன்னாடி 3 நீதியரசர் முன்னாடி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதை ஒரு மாசத்துக்கு முன்னால. இப்ப ஏன் அப்படி மறுக்கிறீங்க தெரியல. ரெண்டாவது, உச்ச நீதிமன்றத்தில் இதே வழக்கறிஞர்கள் போனா, நீங்க போனாலும் சரி, சீனியர் அட்வொகேட் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் தான் உள்ள போறாங்க. அங்க அதை செய்ய முடியுது, இங்கேயே செய்யக்கூடாது. சுருக்கமாக, அதாவது உச்சநீதிமன்றமே இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுப்ரீம் கோர்ட். ஆனா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அப்படி இல்ல. உயர்நீதிமன்றம், அங்க ஃபேமிலி கோர்ட், கிரிமினல் கோர்ட், ஸ்மால் கேசஸ் கோர்ட், சோ எல்லாம் பப்ளிக் வந்து போற இடம். அந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் போல நம்ம வந்து சிஎஸ்எஃப் வச்சு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. தலைமை நீதிபதி எங்களுக்கு சிஎஸ்எஃப் தான் வேணும்னு சொல்லல, எங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் தான் சொல்றாங்க. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு நடந்த வழக்குல ஸ்டேட் கவர்மெண்ட் அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படும், பாதுகாப்பு பலப்படுத்த சொல்லி அட்வொகேட் ஜெனரல் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு. இப்போ அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து என்ன சொல்லிருக்காரு, நாங்க டிஸ்கஸ் பண்ணி இது வந்து இதுக்கு மத்திய பாதுகாப்பு தான் வேணுமா இல்ல நம்ம ஸ்டேட் போலீஸ் போதுமான்ற முடிவெடுக்கிறதுக்காக தான் அட்ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு பத்தி வந்து பலப்படுத்தணும் தவிர எதுன்றது முக்கியம் இல்ல. ஓகே, உங்களுடைய இறுதியான கருத்து சுருக்குமா, 2 வரையில் உங்களுடைய இறுதியான கருத்தை பதிவு பண்ணுங்க. என்ன பிரச்சனை இல்ல. அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில சிஎஸ்எஃப் கொண்டு வந்தா ஏதோ வந்து ஹைகோர்ட்டுங்கிறது எளிதாக மக்கள் சென்று தங்களுடைய வழக்குகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு இடம். அதுல ஏதோ மத்திய தொழில் பாதுகாப்போட வந்து இங்க பயங்கரவாதம் நடக்கிறதுமே ஒரு இது சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். எனக்கு ஏற்கனவே வந்து பொதுமான பாதுகாப்பினுடைய இயங்கிட்டு இருக்கு உயர்நீதிமன்றம். உங்களுடைய சுருக்கமான பாயிண்ட் இல்ல, தமிழ்நாடு போலீஸ் வந்து எஃபெக்டிவான போலீஸ் தான், கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான பாதுகாப்பை தர முடியும். ஆனால் பல்வேறு சமயங்களில் இந்த நீதிமன்றங்களால் போலீஸ் வந்து லெட் டவுன் பண்ணப்பட்டதுனால டிமாரலைஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப உண்மை.
ஏன்னா எதுக்கெடுத்தாலும் அவங்க வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் என்ன தவறு பண்ணாங்க, அது என்ன ஒரு சட்ட மீறல்கள் பண்ணா கூட அதுக்கு ஒரு ஸ்டாண்டான ஒரு ஸ்டெப்பான ஆக்ஷன் எடுக்காம போலீஸே ஆல்வேஸ் ஒரு நீங்க தப்பு இருப்பீங்க, ரைட், ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க, பெருசா பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள்ல லெட் டவுன் பண்ண, அதாவது அரசு முழுமையான சோதனை கொடுத்தா நீங்க நடவடிக்கை. அதனால நான் சொல்ல வந்து என்னன்னா ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு பிரச்சனை, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எங்கேயா தப்பு நடந்தா உடனே அந்த கன்சர்ன் கோர்ட்டுக்குள்ள போலீஸ் வரக்கூடாது, கேட்ட மூடி கோர்ட் எங்க சுத்தி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாது. என்னுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நம்பர் 1 உயர்நீதிமன்றம் மற்றும் நீதிமன்றங்கள், நம்பர் 2 பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, வக்கீல்கள் இந்த மாதிரி யாராவது தவறு பண்ணாங்க, மிஸ்கான்டக்ட் இருந்தது அப்படின்னா அந்த அவங்க அபிஷியல் டியூட்டில சிவியர் ஆக்ஷன் எடுத்து நல்லா ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணாங்கன்னா போலீஸ் எஃபெக்டிவா பண்ண முடியும். சிஎஸ்எஃப்ங்கிறது ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் என்ட்ரி உள்ள அலோ பண்ண முடியும், அல்லது ஆத்தரைஸ்டு பொருள் கொண்டு வர முடியும். உங்களுக்கு சப்போஸ் கோர்ட்டுக்குள்ள தாரா பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்எஃப் போய் அரசு பண்ண முடியாது, நாங்களா போய் அரசு பண்ணலாம். தமிழ்நாடு போலீஸ் எஃபெக்டிவான போலீஸ் தான் இருக்கும். நீதியரசர் ஜெகதீசன், உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்துக்களோட நிகழ்ச்சி முடிக்கிறோம். நீதியரசர் ஜெகதீசன் சொல்லுங்க, உங்களுடைய இறுதியான பார்வை இந்த பிரச்சனையில. இது வந்துட்டு இந்த வழக்கறிஞர்னால வர்றதுதான். இப்ப எவ்வளவுதான் செக்யூரிட்டி போட்டாலும் வழக்கறிஞர்கள் கூட்டமா உள்ள ஒவ்வொருத்தரா போய் உள்ள போயிட்டு கூட்டம் சேர்ந்துக்கிட்டாங்கன்னாக்கா என்ன பண்றது? இல்ல வராண்டாவில போயிட்டு இவங்க வழக்கறிஞர்கள் வந்துட்டு ஊர்வலம் நடத்துறது எல்லாம் அதான் தடுத்துடணும். அந்த மாதிரி பண்றவங்களையே நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். இப்ப மதுரையில கோர்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, கோர்ட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு ஜட்ஜுங்க முன்னால பிரியாணி சாப்பிட்டாங்க, காஃபி சாப்பிட்டாங்க, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குது. இதை வந்துட்டு இப்ப இவ்வளவு எல்லாம் சொல்றாங்களே கோர்ட் நடவடிக்கை எடுக்கணும்ட்டு, அந்த கோர்ட் நடவடிக்கை எடுத்ததுன்னா இங்க பேசிட்டு இருக்கிற வழக்கறிஞர்கள் தான் முன்னால நிக்கிறவங்க, அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கும் இல்லைன்னா அஜிடேஷன் பண்றதுக்கும் அந்த மாதிரி இல்லாம இவங்க எல்லாம் இப்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோர்ட் நடவடிக்கை எடுக்கும். நிச்சயமா நன்றி நீதியரசர் ஜெகதீசன். நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு ஓராண்டுக்கு முன்னால் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இல்லாதவர்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்துடைய மாடிக்கு சென்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்போது வந்து காவல்துறை வந்து அவங்க வீட்டு வந்து வழக்கறிஞர் மட்டுமல்ல, வழக்கறிஞர் நீதிமன்றம் நீதித்துறை சாராதவர்கள் கூட உள்ளே நுழைந்து பாதுகாப்புக்கு குந்தம் ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது. நிச்சயமாக கூடுதல் பாதுகாப்பு தேவை என்பது மாற்றுக்கருத்தில்லை. இந்த பாதுகாப்பு மத்திய தொழில் பாதுகாப்பாக இருக்கிறதா, வேறு எது பாதுகாப்பாக இருக்கிறதா, தமிழக காவல்துறை தொடர்கிறதா என்பதெல்லாம் தாண்டி நீதித்துறையுடைய மாண்புக்கு எந்த குந்தமும் வந்துவிடக்கூடாது. நீதித்துறையுடைய பாதுகாப்பை விட நீதித்துறையுடைய மாண்பு மிக முக்கியமானதா இருக்கிறது. அதற்கு எந்த குந்தமும் அந்த குறைபாடு வந்துவிடக்கூடாது. அப்படி ஏற்படுமானால் நிச்சயமா சாமானிய மக்களுடைய நம்பிக்கை மிகப்பெரிய சீர்குலையும். அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நீதித்துறைக்கு மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு இந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. ஒரு நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, அரசு பஸ் பயணமா அல்லது அரசு பஸ் பயமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் நீட்சியில் விவாதிக்கிறோம். காரணம் என்ன? ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கேரளா மாநிலம் புனூரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநெல்வேலி கோட்டத்தைச் சேர்ந்த ஒரு அரசு பேருந்தில் பயணித்த கேரளாவைச் சேர்ந்த சுவாதி என்ற பெண் பேருந்திலிருந்து பஸ் நிறுத்தத்தில் இறங்குவதற்காக எந்திரித்த போது தன்னுடைய கால் கீழே இருந்த பலகை உடைந்து அங்கேயே கீழே விழுந்திருக்கிறார். ஓடும் பஸ்ஸில் கீழே விழக்கூடிய நேர்ந்தது. அதிர்ஷ்டவசமாக இறைவனுடைய கருணையினால் அவருக்கு உயிருக்கு எந்த ஏற்படவில்லை. இது மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது. ஓடக்கூடிய பேருந்துல எந்திரிச்சுன்னா ஓட்ட விழும் என்றால் அது எந்த அளவுக்கான பஸ் உடைய பராமரிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அரசு எவ்வளவு அலட்சியமாக அதிகாரிகள் நேரத்தில் இருந்திருக்காங்க மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இது எப்போதேனும் அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், பெரிதுபடுத்தப்பட வேண்டியதில்லை என்று பார்ப்பதா, அல்லது அரசுடைய அதிகாரிகளுடைய அலட்சியத்தை காட்டக்கூடிய ஒரு பானை சொத்துக்கான ஒரு சோறு பதமா என்ற கேள்வி எழுகிறது. இதைப்பற்றி தான் இந்த ஆயுத நீச்சல் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதேபோல CI2 சேர்ந்த போக்குவரத்து சம்மேளனத்துடைய மாநில செயலாளர் திரு ஆர் நயினா நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு நயினாத், என்னுடைய முதல் கேள்வி, இறைவனுடைய கருணையில இதுல வந்து எந்த உயிரிழப்பும் ஏற்படல. இதே மாதிரி கடந்த 4-5 நாட்களா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கல. இது ஒரு அரிதான சம்பவமா பார்க்காம இதை வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி இது இவ்வளவு பெரிய விஷயம் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இது விவாதத்துக்கு உட்பட வேண்டிய பிரச்சனை தான். என்னென்று கேட்டால், ஒரு வண்டியினுடைய பிளாட்ஃபார்ம், இது வந்து பிளாட்ஃபார்ம் தான் உடைஞ்சிருக்குது. ஒரு வண்டியினுடைய பிளாட்ஃபார்மை பொறுத்தளவில் நாங்கள் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக இந்த துறையோடு இருக்கிறோம். ஒரு வண்டி கண்டமான பிறகு கூட அந்த வண்டியினுடைய பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல முறையில் இருக்கும். இந்த வண்டியினுடைய பிளாட்ஃபார்மை பொறுத்தளவில் திடீரென்று கீழே விழுது. இதை பொறுத்தளவில் ஏற்கனவே நம்முடைய போக்குவரத்து கழகங்களில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கூண்டு கட்டுமான பிரிவு இங்கே இருந்தது. நாங்கள் தான் அதை கூண்டு கட்டுவோம்.
சமீப காலமாக கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வெளியில வந்து கான்ட்ராக்ட் இருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் என்பது கிட்டத்தட்ட நீண்ட காலம் உழைக்கக்கூடிய இதுல பல மெட்டீரியல் என்பது இருக்குது. இது முழுக்க முழுக்க மெட்டீரியல் ஃபால்ட்னால ஆகக்கூடிய ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, அது வந்து உடைஞ்சிருக்கு, அது தனியார்ட்ட கட்டுமானம் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பராமரிப்பு சரியில்லை, தமிழக அரசுடைய கூண்டு கட்டும் துறை வந்து இயங்கல, கூடு கட்டும் துறை இயங்கல, ஓகே. இது இந்த மோசமான நிலைமையில இருக்குன்னு அன்றாட பராமரிக்கக்கூடிய உங்களுடைய ஊழியர்களுக்கு அலுவலர்களுக்கு தெரியாதா? இல்ல, ஏற்கனவே இது சம்பந்தமான புகார்கள் தொடர்ந்து அந்த கழகத்தில் இருந்திருக்குது. அது சம்பந்தமாக புகார்கள் இருந்திருக்குது. இது சம்பந்தமான அந்த கான்ட்ராக்டரோடெல்லாம் அவர்கள் புகார் என்பது செய்திருக்கிறார்கள். செய்த பிறகும் இதை மாற்றுவதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய அரசாங்கம் தான். இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றேன். இந்த வண்டியை பொறுத்தளவில் இது கேரளாவுக்கு போகக்கூடிய வண்டி. இதனுடைய பெர்மிட்டே முடிந்து விட்டது. இந்த வண்டிக்கு பதிலாக புதிய வண்டி, அந்த பெர்மிட்டே முடிந்து விட்டதுன்னா அது இயக்கியவர்களுடைய தப்பு. அந்த டிரைவர் சொல்லி முடிச்சுக்கிறேன், சொல்ல வந்த மேட்டரை சொல்லிக்கிறேன். பெர்மிட் முடிந்து விட்டது. இதற்கு பதிலாக புதிய வண்டியும் கூட கட்டி ரெடியாக இருக்கிறதாக தகவல். புதிய வண்டி, ஆனால் வண்டி இயக்கப்படவில்லை. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த பேருந்தை இயக்கியது என்பதே வந்து தவறு என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதல் தவறுக்கு உள்ளாக வேண்டியவர்கள் அரசு அதிகாரி, அமைச்சர் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஓட்டுநர், சம்பந்தப்பட்ட நடத்துனர், சம்பந்தப்பட்ட டிப்போவுடைய பராமரிப்பு பிரிவினர், இவர்களான முதல் பொறுப்பு இருக்கணும். அவங்க எந்த ஒரு ஓட்டுநரும் சரி நடத்துனரும் சரி ஒரு மோசமான வண்டியை வந்து வழித்தடத்தில் எடுத்து செல்லணும்னு யாரும் விருப்பப்படுவாங்களா? எந்த ஓட்டுநரும் நடத்துனரும் ஒரு ஓட்ட வண்டியை, சரியில்லாத வண்டியை வழித்தடத்தில் எடுத்துட்டு போகணும்னு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. தனியார் பேருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு பராமரிப்பு தொழிலாளியும் போறதை வந்து மோசமா விடணும் இல்ல. போகும். இந்த கழகத்தை பொறுத்தவரை, போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு பேருந்து என்பது 6 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டரில் கண்டம் செய்யப்பட வேண்டும் என்று அரசுடைய உத்தரவே இருக்கிறது. அந்த உத்தரவை மீறி இன்றைக்கு தமிழக போக்குவரத்து கழகங்களில் 11,000 பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து அரசிடம் வந்து ஒரு பேருந்து. நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது, உங்களுடைய கோரிக்கை 100 விழுக்காடு நியாயம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஒரு வண்டியில வந்து முதல்ல ஒரு பிரச்சனை வச்சுன்னா யாரை சம்பந்தப்பட்ட யாரை குற்றம் சாட்டுவாங்க? நீங்க சொல்லக்கூடிய அதே ஓட்டுநர், அதே நடத்துனர், அந்த சம்பந்தப்பட்ட வண்டியை பராமரிக்கக்கூடிய பராமரிப்பாளர், அதிகாரி, அலுவலர், அவங்க தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் முதல்ல மாட்டேன்னு சொல்லணும்ல, இது நாங்க வந்து சர்டிஃபை பண்ண முடியாது, இதை நான் வந்து அனுமதிக்க முடியாது, நான் எடுத்துட்டு போக மாட்டேன் அவங்க சொல்லணும். அப்படி எடுத்துட்டு போக முடியாது என்று சொன்னால் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தொழிலாளி மீது நடவடிக்கை எடுப்பார்கள். இதுவரை 100கணக்கான அனுபவம் எங்களுக்கு. உங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் அதுக்காகத்தானே இருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாக்க மாட்டீங்க, சம்பளம் உயர்வு மட்டும் கேட்பீங்களா? இதுக்கு தானே பாதுகாக்கணும். தொழிலாளருடைய பாதுகாப்பு இங்கே தானே தேவைப்படுது. நியாயமான கோரிக்கைக்காக மறுக்கக்கூடிய தொழிலாளிக்கு எந்த ஆபத்து கூட நீங்க இங்கே தானே வரணும். நிச்சயமாக நாங்கள் இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய தகராறுகள் பண்ணி இருக்கிறோம். நீங்க வந்து உங்களுக்கு எத்தனையோ ஆதாரங்களை எங்களால் காட்ட முடியும். இதுபோன்று தவறான பேருந்துகளை ஓட்டக்கூடாது, தவறான பேருந்துகளை இயக்கக்கூடாது என்பது இது ஏதோ தொழிலாளியுடைய சம்பளம் மட்டும் பிரச்சனை இல்லை. இது பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பேருந்தை நம்பி பயணம் செய்கிறார்கள். மக்கள் மட்டும் இல்ல, நாங்களும் நான் கூட வந்துங்க நாளைக்கு இந்த பேருந்துல தான் ஏறி போகணும். இந்த பேருந்து சரியில்லைன்னா எனக்கு தான் ஆபத்து. அதனால எங்களை பொறுத்தளவுல சமரசமே கிடையாது. முதல் பொறுப்பு உங்கள்கிட்ட எல்லாம் அரசு தள்ளிவிட முடியுமாங்கிறதா கேள்வி. நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். திரு தனியரசு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல் வேட்பாளர் திரு அன்புமணி கூட இன்னைக்கு அறிக்கையில சொல்லியிருக்காரு, 22,500 22,000 22,500 வரைக்கும் பேருந்துகள் ஒட்டுமொத்தமா இருக்கும்னு. கிட்டத்தட்ட 11,000 பேருந்துகள், சரி பாதி 6 ஆண்டுகளுக்கு மேலோ அல்லது 7 லட்சம் கிலோமீட்டரை தாண்டியதாக இருக்கிறது. அதாவது நம்முடைய விதிமுறைப்படி ஓட்ட தகுந்தது அல்ல, பயன்படுத்த தகுந்தது அல்ல. சரிபாதி வண்டி பயன்படுத்த தகாத வண்டிகள் இன்னைக்கு சாலையில இயங்கிட்டு இருக்கு. அப்படின்னா இது அரசுக்கு தெரியாது, போக்குவரத்து துறைக்கு தெரியாது, சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு நம்ப முடியுமா? இல்லையா, இப்ப 2011 வரைக்கும், 2011 இருந்து 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சிக்கு அது வந்து ஆட்சியை பாதுகாத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. மொத்தமாவே 15,000 வண்டிகள் தான் அந்த வண்டி இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி பாதி வண்டி ஓட்டுவதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அந்த சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து, அரசு போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அப்ப பேருந்தே வாங்கலைங்கிறது அப்படி முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் அதிருப்தி கொண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமர்த்தாங்க. சொல்லலையா, 4.5 வருஷம் கழிச்சு அதிமுக ஆட்சி வந்து 4.5 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சி எப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல போறோம். சொல்லலையா, 15,000 பேருந்துகள்ல மொத்த பேருந்துகள்லயே 153 புதிய பேருந்துகளை
ஆட்சி பொறுப்புக்கு 2011 வந்த உடனே புதிய பேருந்துகளுக்காக 1354 கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையில மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மறுமலர்ச்சியை உருவாக்கிய அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு. மக்கள் மீது இருக்கிற பற்றால் இல்ல, ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யணும், விரைவா பயணம் செய்யணும். மகிழ்ச்சிக்குரிய விஷயம், இந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க 20,000 வண்டி புது வண்டி மாத்திருக்கேன்னு சொல்லிக்கங்க, நான் மறுக்கல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், புள்ளி விவரம் நண்பர் சொல்றாரு, மற்றவங்க சொல்றாங்க. மேட்டர் என்னன்னா, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வண்டியில 11,000 வண்டி ஓட தகுதியற்ற வண்டி இல்ல. அப்ப அதையும் பார்த்துட்டாங்க. அதுக்காகவும் 713 வாகனங்களை பேருந்துகளை சுமார் 48 கோடி ரூபாய் செலவு செய்து புனரமைத்திருக்கிறோம், புதுப்பித்து மேம்படுத்தி அதையும் பயன்பாட்டில் வச்சிருக்கிற அரசு. அப்படின்னா நீங்க 5 ஆண்டுகள்ல நான் சொல்றது 11,000 வாகனம் 6 வருஷம் தாண்டிருச்சு, அதோட ஆயுள் காலத்தை முடிச்சிருச்சு, அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் மேல ஓடிருச்சு. இதுக்கப்புறம் அதை ஓட்டினா பாதுகாப்பு இல்லைங்கிறதா நம்மளுடைய எஸ்டிமேஷன். அப்படி 11,000 வண்டி இந்த சாலையில 11,000 இந்த சாலையில ஓடிட்டு இருக்கு. அதை நம்பிய ஒவ்வொரு நாளும் 110 பேர் ஒவ்வொரு ட்ரிப்ல ஏறி உட்கார்ந்துருக்கா மேல. நம்ம கற்பனையில பேசுறது கண் முன்னாடி பார்த்தா சார், ஒரு லேடி ஏறி விழுந்துட்டாங்க. நான் வாகனம் போகும்போது ஒரு சாலை விபத்து ஏற்பட்டிருந்தா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். வண்டியில போகும்போது 4 ஆபத்து ஏற்படும், விபத்து ஏற்படும், மரணம் சகஜம் தான் சொல்லிட்டு. ஆனா நின்றுட்டு இருக்கிற ஓடிட்டு இருக்க வண்டியில நின்றுட்டு இருக்கிற ஒரு பொம்பளை கீழே விழுது அப்படின்னா அதை குறைச்சிருக்கிறேன். விபத்து நாம சொல்ற மாதிரி விபத்தை கூட 1656 பேர் ஆண்டு இருக்கு. இது விபத்து அல்ல, நான் சொல்லல, விபத்து அல்ல, அலட்சியம் குறைக்கிறதுக்காக தான் விபத்து அல்ல, அலட்சியம். விபத்து நேர்ந்தால் இந்த வண்டியை ஓட்டுறவரோ எதிர்வண்டியில வந்தவரோ யாரே ஒருத்தர் தவறிச்சிருக்கலாம், ஒருத்தர் குறுக்க வந்துருக்கலாம், ஓகே. இது முழுக்க அலட்சியம். அதனாலதான் ஒரு உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் கூட இது விவாத பொருளா மாறி இருக்குது. காரணம் என்ன? பராமரிப்பு இல்லாம பிளாட்ஃபார்ம் அப்படியே பிளந்து விழுவும். அப்படின்னா குழந்தைகளை தூக்கிட்டு போய், பெண்கள் போயிட்டு, வயதானவர்கள் போயிட்டு, மாற்றுத்திறனாளிகள் போயிட்டு, எவ்வளவு பெரிய ஆபத்து சுலபமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? நம்ம அப்படி எல்லாம் மக்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறதுனாலதான் இப்ப நான் கூட பேருந்துல பயணம் செய்யும் பொழுது ஒரு போல்ட் மாத்தி போட்டிருந்தாங்க, எழுந்து சத்து கிழிஞ்சிடும். அப்ப நான் சொன்னேன், திருமணத்துக்கு போறவங்க பட்டு சீலை அல்லது வேற ஏதாவது ஒரு அவசரத்தில் போகும்போது குழந்தைகளுக்கு காயமாயிருந்து சம்பந்தப்பட்ட அதனுடைய பிரான்ச் மேனேஜரோட கிளை மேலாளருக்கு தொடர்பு கொண்டு அதை கூட அதை ஒழுங்குபடுத்த சொன்னேன். அது மாதிரி ஒரு பேருந்து நானே பெங்களூர்ல இருந்து தருமபுரிக்கு வரும்போது எஸ்சிபிசியில அந்த பூச்சி இருக்கு, மூட்டை பூச்சி இருக்கு, ஜிப் இல்ல. அந்த திமுக ஆட்சி வந்து அடுத்து ஒரு சில காலங்கள்ல அது உடனடியே நாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்கு ஒரு மருந்து அடிச்சு அதை கட்டுப்படுத்தணும். தொடர்வண்டி ரயில்ல வந்த இப்ப சமீபத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி பழனி எக்ஸ்பிரஸ்ல தூங்க முடியல, மூட்டை பூச்சி. உடனே போய் கிளை மேலாளர்கிட்ட நான் பதிவு பண்ணேன். அது அடுத்து அது தூய்மைப்படுத்தப்பட்டு சரிப்படுத்தப்பட்டுச்சு. அதிகாரிகளுக்கு தெரியாம சில நேரங்களில் பணியாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி அதிகாரிகள் தெரியாம ஒளிஞ்சிருந்து வந்திருக்கு. புரியல. இல்ல, அதிகாரிகள் அன்றாட பராமரிக்கிறாங்க, அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நெல்லை கோட்டத்துக்கு 8 மாசமா அதோட எம்டியே இல்ல. இல்ல அது எம்டி இல்லையா? இப்ப நீங்க சாதாரண விஷயம் 22,000 பேருந்துகளை இயக்கிக்கிட்டு இல்ல சார், ஒரு 30 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவசமா ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு உயிருக்கு உயிரா போக்குவரத்து கழகங்களை நிர்வகிக்கிற ஒரு அரசு. இல்ல, போக்குவரத்து கழகத்துடைய சாதனைகளை நானும் சொல்றேன், இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம். இங்க போக்குவரத்து கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு வேதனை பற்றி பயணியோட பாதுகாப்பு, மூட்டை பூச்சி மருந்து அடிக்கிறோம், அந்த கயிறை கொண்டு திருப்பி வைக்கிறோம், சட்ட குத்தாம ஓகே. ஆனால் ஒரு பெண் வந்து கணம் தப்பி இருந்தா அவங்களோட உயிர் கேள்விக்குள்ளாயிருக்கும். நான் ஒன்னும் சொல்லலைங்கிற, நான் இவ்வளவு அட்வான்ஸா இருக்கிற நாங்க எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு சொட்டு காயம், ஒரு கீரல் ஆகிறதுக்கு ரத்தம் ஒரு அனுமதிக்க மாட்டோம். அது நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு, தகவல் வந்திருக்கு, உடனடியா சரிப்படுத்த. சென்னை புறநகர்ல ஒரு ஓடும் பேருந்துல, ஒரு அரசு பள்ளிக்கூட பேருந்துல இந்த மாதிரி ஒரு குழந்தை விழுந்து உயிரிழந்த போது ஒட்டுமொத்த தமிழகம் தவிச்சது. இப்ப பள்ளிக்கூடத்துடைய மேலாளர், அந்த வாகனத்துடைய உரிமையாளர், வாகனத்துடைய ஓட்டுநர் அத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அவ்வளவு நடவடிக்கை கடுமையா பாஞ்சது. அது ஒரு தனியார் பள்ளி, தனியார் பேருந்து, தனியார் நிறுவனம். ஒரு அரசு பேருந்துல அதே மாதிரி சம்பவம் நடக்குது. என்ன நடந்திருக்கு? அப்படின்னா நீங்க மரணம் அதே மாதிரி சம்பவம் சொல்லி சாதெல்லாம் சொல்ல போறீங்க. இல்ல இல்லையா? கேட்க போறீங்க இல்லையா? அந்த பெண் விழுந்த வீடியோ காட்சி நீங்க கண்கூடா பாத்திருப்பீங்க. அது பார்த்தாலே பதறடிக்கக்கூடிய காட்சி. அது இல்ல, நம்ம அது விமானத்துல இருக்கு, தொடர்வண்டியில் இருக்கு, பொதுமக்கள் பயன்படுத்த இல்லையா? நீங்க அதுக்கான விமான பயணம் நீங்க நம்ம சாதாரண நம்ம விமான நிலையங்கள்ல கண்ணாடி உடைஞ்சு விழுந்ததை பார்த்தோம். ஏன் அது நம்ம நினைச்சோம் தொடர்ந்து விழுகுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், யாரும் சாகல,
இல்ல இப்ப முறை விசாரணைக்கு இன்னைக்கு உத்தரவு 49 முறை விழுந்திருக்கு. நான் கூட 50ஆம் முறைக்கு பொன்விழா கேட்டுட்டு இருக்கிறேன். நம்ம மறுக்கல 50 முறை விழுந்தோட ஒரு பொன்விழா கொண்டாடுவோம். அது இல்ல, அதை காரணம் காட்டி விமானத்திலே பஸ்லயும் விழுந்து கட்டாயமா இந்த தமிழ்நாட்டினுடைய அரசு பேருந்துல ஒரு சின்ன சொட்டு ரத்தம் கூட, ஒரு கீரல் கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு கண்ணியமான நேர்மையான அரசு நிர்வாகத்தை நடத்துறதுதான் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசு, அதிமுக அரசு. நீங்க வேற இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க அந்த பேருந்து, அந்த வழித்தடத்துல அந்த பேருந்து இப்ப போய் பாருங்க எவ்வளவு நேர்த்தியா அழகா அம்சமா போகும். அது மட்டும் இல்லையா, இல்ல 2-3 அலுவலர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே ஒரு தனியார் பேருந்து நடக்கும் போது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இல்ல இதே மாதிரி நீங்க அது இறந்து போயிட்டு குழந்தை. அப்ப பொதுமக்கள் வந்து இறக்காம போனது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா? அதுல ஆறுதல் அடைய வேண்டிய ஒரே விஷயம். அது அந்த வண்டினால கிடையாது. அந்த அம்மாவுடைய ஆயுட்காலம், அந்த அம்மாவுடைய விதி நல்லா இருந்திருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது. வெளி மாநிலத்துல புனலூர்ல அதை பார்த்து சிரிச்சிருக்க மாட்டாங்க. நம்முடைய வாகனத்தை பார்த்து என்ன ஓடுற பஸ் அப்படியே ஓட்டே அப்படின்னு அந்த மாநிலத்துக்கார சிரிக்க மாட்டாங்க. கேரளாவில் சிரிச்சிருக்க மாட்டாங்க பார்த்து. கேரளாவில் நாம பயணம் பண்றோம், கர்நாடகாவில் பண்றோம், ஆந்திராவில் பண்றோம். அது எல்லாத்த விட தமிழ்நாட்டில் அரசு பேருந்து அழகா இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் கூட தனியார் பேருந்துல வந்துட்டு வெளிமாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா அரசு மாநிலங்களை ஒப்பிட்டா தமிழ்நாட்டுடைய பேருந்து, தமிழ்நாட்டுடைய சாலை வசதி, தமிழ்நாட்டுடைய மின்சாரம் எல்லாமே பெருமையா இருக்கு. ஆனா அதை பார்த்து ஆறு இடத்துல நான் இல்ல, அதோட பெஸ்டா இருக்கணும், அதோட பெட்டரா இருக்கணும் இடத்துல நான் இருக்கிறேன். அந்த ஊர்ல நீங்க நல்லா இருக்கு ஆறு அடைய முடியாது. நடந்திருக்கு, நடக்க இனிமேல் விட மாட்டாங்க. நீ சொன்ன சின்ன தவறு கூட நீங்க விவாதத்தை எடுத்துக்கிட்டதுனால, அது மக்களும் அரசும் பார்வைக்கு வந்ததுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை கூட போக்குவரத்து துறை கட்டாயமா இப்ப இருக்கிற நம்முடைய மாண்புமிகு தங்கமணி அமைச்சர் ஐயாவோ, மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய கவனத்துக்கு ஆணைக்கிணங்க உடனடியாக சரி செய்யப்படும். நீங்க இந்த தேதியிலிருந்து நீங்க அடுத்த காலையில போய் பாருங்க. நீங்க வேணா ஒரு சோதனைக்காக வேணாலும் ஒரு விசிட் பண்ணுங்க. உங்களுடைய சுருக்கமான இறுதியான பார்வை இதுல வந்து தனியாருடைய பங்களிப்பு. நம்ம ஆம்னி பஸ்கள் மற்ற எல்லாம் பாக்குறோம், 100 ரூபாய் கட்டணத்தை 800 ரூபாய் வசூலிச்சா கூட மக்கள் கூட்டம் முண்டி அடிக்குது. அந்த இடத்துல ஒரு பராமரிப்பு வேணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த கட்டமைப்புல நெருக்கடியிலிருந்து முதல்ல வெளியே கொண்டு வர வேண்டியிருக்குது. அதுக்கு தொந்தரவா இடைக்கெல்லாம் இருக்கிற தொழிற்சங்கங்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாள் வைக்கப்படுது. ஒரு தனியார் மயம் ஆக்கக்கூடாது, தனியார் பேருந்துல போட்டியை கொண்டு வரக்கூடாது, அந்த காம்படிஷன் இருந்தா தான் இன்னும் நமக்கு வந்து போட்டி நிறைய வரும், அந்த மாதிரி முயற்சியில் தடுக்கிறதே தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து முழுமையான தகவல்கள் இல்லைங்கிறது என்னுடைய நிலை. தமிழ்நாட்டில் 22,000 பேருந்துகள் ஓடுது. 22,000 அரசு பேருந்துகள்ல ஒரு நாளைக்கு 2.25 கோடி பேர் பயணம் பண்றாங்க. இந்தியன் ரயில்வே தான் இந்தியாவிலே பெரிய போக்குவரத்து நிறுவனம். அங்க பயணம் பண்ணுவவர்கள் கூட 2,15,00,000 பேர். நீங்க 800 ஆம்னி பஸ்ல ஒரு பஸ்ஸுக்கு 40 பேர் போவாங்க. 800 ஆம்னி பஸ்ல 40 பேர் அப்படின்னா மொத்த கணக்கு என்ன? ஒரு 30,000 பேர். இதுல 2.25 கோடி பேர், கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய 1/3 பங்கு ஜனத்தொகை தினமும் அரசு பயணம் செய்யறாங்க. சாதாரண ஜனங்கள், அது ஒரு ஆம்னி பஸ்ல போறவங்க, சொகுசா போறவங்க நினைக்கிறவங்க காசு கொடுக்கும். அப்போ தமிழக மக்களுக்கு போக்குவரத்து கழகங்கள் மிகப்பெரிய சேவை செய்யுது. பிரச்சனை என்ன? அரசாங்கமே சொல்லுது நாங்கள் குறைந்த கட்டணத்தில் ஓட்டுறோம், 30 லட்சம் பள்ளி மாணவர்களை இலவசமாக கொண்டு போறோம், 10,000 பேருந்துகள் நஷ்டமான வழித்தடங்களில் இயக்கப்படுது. நஷ்டமான வழித்தடம் என்றால் தனியார் கொடுத்துருங்க, இந்தியில் ஓட்ட மாட்டாங்க. 3,500 மினி பஸ் பெர்மிட் கொடுத்தாங்க. 3,500 மினி பஸ் பெர்மிட் தமிழகத்திலே கொடுக்கப்பட்டது. எத்தனை மினி பஸ் ஓட்டுறான்? லாபம் இல்லாத ஓடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 800 பஸ் தான் ஓடுது. எங்க ஊருக்கே வர மாட்டேங்குது. 2,200 மினி பஸ் ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிட்டான். கிராமங்களுக்கு, இந்திய கிராமங்களுக்கு நஷ்டம் என்று தெரியும் சேவை. அது இல்லாட்டி கிராமப்புற மக்கள் நம்ம நிகழ்ச்சி முடிக்கும் போது இப்ப நம்ம வந்து பேருந்துகள் ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு, குறையில இந்த துறை சிறப்பாக அரசாங்கம் கூடுதலாக நிதி உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். இப்ப இவரு கூட வந்து 4,000 கோடி இதற்கு முன்னால் எப்போதும் இல்லாதவர்களுக்கு கூடுதலான நிதி. நீங்க சொல்றது தவறு. நிதி உதவி அரசாங்கம் சொந்த பணத்தை ஒத்த பைசா கூட கொடுக்கலங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. எல்லாமே போக்குவரத்து கழகங்களுடைய சொத்துக்களை அடமான வைத்து அரசாங்கம் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்குது. 4,000 கோடி அரசாங்கம் கொடுத்ததாக சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கிறார்கள். 4,000 கோடி எங்க கொடுத்தாங்க? கொடுக்கவில்லை. 30 லட்சம் இலவச மாணவர்களுக்கான இலவச பயணத்துக்கு 800 கோடி ரூபாய் வருடத்திற்கு போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்கணும். பஸ்ல பேசஞ்சரை ஏற்றிட்டு போறோம், அதுக்கு தான் வந்து காசு கொடுக்கணும். அதுக்கு வருஷத்துக்கு 400 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அரசாங்கம் ஏதோ இனாமாக கொடுத்தது போல ஒரு தோற்றத்தை இன்றைக்கு ஏற்படுத்துறாங்க. அரசாங்கம் இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு
இலவச பயணத்திற்காக மட்டும் இதுவரை கொடுக்காமல் விட்ட தொகை 6000 கோடி ரூபாய். அரசுடைய கவனம் அதுல இல்ல இல்லைங்கிறதுதான். அரசாங்கம் இது ஒரு சேவை துறை. நாங்க ஒன்றும் தொழிலாளி பிரச்சனையா பாக்கலங்க. 2.25 கோடி மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த துறைக்கு அரசாங்கம் போதுமான அரசு துறையிலேயே நிதி உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. 1,44,000 தொழிலாளர்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசு துறை அது எளிய மக்களை, சாமானிய மக்கள், குழந்தைகள் இருந்து 5ஆம் வகுப்புல இருந்து பக்கத்து பள்ளிக்கூடத்துக்கு போறது கூட பேருந்துகள்ல கட்டணம் இல்லாம பயணம் செல்லக்கூடிய ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு தான். பாதுகாப்பு தயா அது நடத்துனர் ஓட்டுநர் எல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாக்கிற மாதிரி தாய் தகப்ப ஒரு குழந்தையை பார்க்கறத விட கூடுதலா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேருந்து ஏற்றி இன்னொரு பேருந்து இறக்கிறது நினைச்சு சொல்றதில் நான் 100% உடன்படுறேன். எந்த நடத்துனரும் எந்த ஓட்டுநரும் பஸ்ல ஓடுறவங்க கேல குளிர் விழுந்து சாப்பிட நினைக்கிறாங்க. அதுல யார் பொறுப்பெடுப்பாங்க? அவங்க தியாகத்தை ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கிறது, நடத்துனரும் ஓட்டுநரும் குழந்தைகளை பார்க்கிறார்கள். அப்படி எப்படி இவன் விதி விழுந்துட்டான் சொல்லுவாங்க? ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. அதை நான் திருத்திடுவோங்கிற நான் இப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம ஆர்வம் தெரிஞ்சது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருந்தா ஒரு நிமிஷம் விழுந்துட்டாங்க. உங்களுடைய கருத்து வந்து உடன்பாட்டு நடத்துனர் ஓட்டுநர் அரசு பணியாளர்கள் நினைச்சு பார்த்தா அவ்வளவு பெரிய தியாகம் அக்கறையோடு செயல்படுறாங்க. அவர்களுடைய நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய நேரம் வச்சு அதை நிச்சயமாக நடத்துனர் ஓட்டுநருடைய தியாகத்தை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் மேல் விழக்கூடிய பழிச்சொல்லை அடுத்தவர் மீது திருப்பிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அரசாங்கம் சரியாக கவனிக்கவில்லை, தொழிலாளர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்பதெல்லாம் தாண்டி நிச்சயமாக இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. ஒப்பீட்டளவில் பிற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்தில் போக்குவரத்து நன்றாக இருக்கு என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உயிர் சேதமோ இது போன்ற விபத்துகளோ இது போன்ற கடுமையான விபத்துகள் நிச்சயமா ஏற்கனவே சொன்ன போல 2 பேருந்துகள் மோதி கொண்டு ஏற்படக்கூடிய விபத்துகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஓடக்கூடிய பேருந்துல நடு பேருந்துல இது போன்ற ஓட்டை விழுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய, ஒவ்வொருத்தரையும் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பதபதைப்புக்குள்ளாகக்கூடிய விஷயம். இது போன்ற விஷயங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்று எதிர்பார்ப்போம். அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.